கிறிஸ்தியேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இன்றைய காலை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்தில் நாம் காண இருக்கிற ஒரு சத்தியம் மிகவும் ஒரு ஆழமான நம்மளுடைய ஆழமான மனசுக்குள் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சத்தியத்தை நம்ம இதுவரைக்கும் நல்லா உள் வாங்கி இருந்தோம் என்றால் இது கொஞ்சம் புரியும், இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக போக நான் முயற்சி பண்ணுகிறேன். ஏன் இந்த தலைப்பின் கீழாக நம்ம இன்னைக்கு படிச்சுன்னு இருக்கிறோம்? சத்திய அழைப்பு அல்லது பரிசுத்த அழைப்பு, ஹோலி காலிங் அப்படின்ற இந்த ஒரு பாடம் அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்த நமக்கும் ஞானஸ்தானம் எடுக்க போகிறவர்களுக்கும் இது ஒரு ஏற்ற சத்தியமா இருக்கும். அதாவது நம்ம ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும், அடுத்து நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ஆழமாக கொடுத்திருக்கிறார். டைம் அதிகமாக எடுத்துக்கோ, கூடுமான அளவுக்கு நான் சீக்கிரமா முடிக்க முயற்சி பண்ணுகிறேன். இப்போ இது பழைய ஏற்பாடு லேவியர் ஆகமத்திலிருந்து பேசப்பட்டிருக்கோம். ஆனா ஏன் நம்ம பழைய ஏற்பாட்டுக்குள் போக வேண்டும் அப்படின்னா, இதுக்கு புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்த சொல்வார். சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மளை பழைய ஏற்பாட்டில் எடுத்துன்னு போய் காமிக்குவார். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய வேலையை செய்ய வந்திருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம். ஆனால் இந்த தேவனுடைய வேலை செய்ய வந்திருக்க வேண்டும் என்றால் ஆரோனை போல் அழைக்கப்பட்டிருக்கணுமா? அப்படி அழைக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் இந்த கனமான ஊழியத்தை செய்யவே முடியும். இதை எங்க சொல்றாருன்னா, ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கலாம். முதல் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து தொடங்கலாம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. இப்போ ஆரோனை போல் அழைக்கப்பட்டிருக்கணுமா? என்ன இது? ஆரோனை பழைய ஏற்பாட்டில் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று யார் அழைத்ததுன்னா தேவன் தான் அழைத்தார். இப்போ இந்த வசனம் யாரை பத்தி சொல்லப்பட்டு இருக்குன்னா, அடுத்த வசனத்திலேயே இயேசு கிறிஸ்துவ முன்னாடி எடுத்துன்னு பேசுவார். இயேசு கிறிஸ்துவும் தானாக ஒரு பிரதான ஆசாரியரா வராமல் தேவன் தான் அழைத்தாரு. எப்படி அழைத்தாருன்னா, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் அப்படின்னு சொன்னதுனால கிறிஸ்து இந்த ஊழியத்துக்கு தன்னில் தானா வராமல் யார் கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னா, தேவன் கூப்பிட்டு தொட்டு வந்தாராம். புரியுதா? புரிஞ்சுன்னு வருதா? அதாவது இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் அழைப்பு யாரிடத்திலிருந்து வரணும்? தேவனுக்கிட்ட இருந்து வரணும். அதோ என்ன மாதிரி அழைப்பு வரணும்னா, ஆரோனை போல் அழைக்கப்படாவிடலைன்னா இந்த கனமான ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது. அப்போ செய்ய போற ஊழியமே எப்படிதான் இருக்குன்னா கனமான ஊழியம். ஆனா இந்த வசனம் யாரை பத்தி குறிப்பிட்டு பேசப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்து பத்தி பேசினிருக்கு. அப்போ நம்மளை எங்க அழைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ கிறிஸ்து பிரதான ஆசாரியன், அடுத்து வேற யாரு வேதத்தில் ஆசாரியர்கள் பேசப்பட்டிருக்குன்னா, நம்மளை குறித்து கூட ஆசாரியர்கள் என்று பேசப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்மளை பார்த்து சொல்லும் போது, நீங்களே அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்போ இந்த ஆசாரிய கூட்டத்துக்கு அழைப்பு யாருக்கிட்ட இருந்து தான் வரணும்? தேவனுக்கிட்ட இருந்து வந்தா மட்டும்தான் இந்த வேலையை நம்ம செய்ய முடியும். இது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து நம்மளுக்கு அழைப்பு வந்திருக்கா இல்லையா எப்படி புரிஞ்சுக்கலாம்? அல்லது அழைப்பு வந்திருந்தது என்றால் என்ன செய்யலாம்? அதான் இதோடைய நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடத்துடைய ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அழைப்பு வந்திருக்கா இல்லையா, அல்லது அழைப்பு வந்திருந்தது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா நம்ம தேவனுக்கு உடன்படிக்கை செய்துறோம், அப்புறமா நம்ம கூடுகையில் கலந்துக்கிறோம், மீட்டிங்கில் கலந்துக்கிறோம். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை இன்னவா தேவனுக்கு போனால் ஒரு சபையாக மாற முடியும் அப்படின்றத பழைய ஏற்பாட்டில் காமிச்சிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சத்தியத்தை கேட்டு வந்திருக்கிறோம். நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்காக வைக்கப்பட்ட ஜீவ கிரீடம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கு. ஆமாவா இல்லையா? வேற எதுனா கோல் இருக்கா? இலக்குன்னும் போது நம்ம போய் அடையக்கூடிய ஒரு இடம், ஒரு கோல் அப்படின்னா நம்ம எதை நம்மளுடைய இலக்குன்னு சொல்லுவோம்? சரி, ஜீவன், கிரீடம், கிறிஸ்துவின் சரீரமா மாறுவது, அல்லது கிறிஸ்துவை போல் மாறுவது, கிறிஸ்துவின் சாயலில் மாறுவது, இதெல்லாம் ஒரு இலக்கா? இதெல்லாம் உள்ள அடக்கப்பட்டிருக்கா? எப்படி அந்த பந்தய பொருளை நம்மளால் அடைய முடியும், எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு காமிக்கிறார். சரி, இப்போ இதை பார்க்கணும்னா நம்மளுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாடத்தோட தலைப்பே நாங்கள்
பரிசுத்த அழைப்பு, அதாவது ஹோலி காலிங். இந்த பரிசுத்த அழைப்பு யாருக்கு வரும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுக்கப்படணும் இல்லைங்களா? எல்லாம் கரெக்ட் தான், பரிசுத்தவான்கள். வசனத்தை வாசிக்கலாம். பவுல் நிறைய இடத்துல பேசியிருக்குவாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லும் போதே தேவனுடைய பிள்ளைகளை என்னன்னு தான் கூப்பிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் அப்படின்வார். வாசிச்சிடுங்க சிஸ்டர். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் என்ன? பரிசுத்தவான்கள். அதனால இவர்களுக்கு வர அழைப்பு எப்படித்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த அழைப்பா இருக்கிறது. இதுக்கு இங்கிலீஷ்ல செயின்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்குவாங்க. ஆனா அதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி ஒன்ஸ். பரிசுத்தவான்கள்னா என்ன அப்படின்னா தேவனுக்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறவர்கள், தேவனுக்காக தனிமைப்படுத்தப்பட்டு தேவனுடைய வேலைகளில் ஈடுபாடு உள்ளவர்களை பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சுன்னு வருதுங்களா? சரி, நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய அழைப்பு, நம்முடைய ஓட்டம், நம்ம எங்கே போய் முடிக்கணும், எப்படி முடிக்கணும், இதை நம்ம அறிஞ்சிக்கணும்னா பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போகணும். ஆனால் நிறைய பேருக்கு பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாலே இன்னைக்கு கசப்பு தான். ஏன்னா அநேக போதனைகள் நம்ம மத்தியில், அதாவது நம்மளுக்குள்ள இல்லை, உலகத்தில் இன்னைக்கு அநேக போதகர்கள் எப்படித்தான் போதகம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா பழைய ஏற்பாடு யாருமே நம்ம படிக்க வேண்டாம், பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிச்சால் சாபம் அப்படிலாம் இருக்குங்க இன்னைக்கு. நம்ம பழைய ஏற்பாடை படிக்கவே கூடாது அப்படின்ட்டு. அப்படி இருந்ததுன்னா தேவன் பழைய ஏற்பாடை முற்றிலும் எடுத்துட்டு இந்தாப்பா 4 சுவிசேஷம் கொடுத்துருக்குவாரு. ஆனால் அதுலேயும் ஆபத்துனான்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் முழுவதும் பழைய ஏற்பாட்டின் வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு மத்தேயு சுவிசேஷம் மட்டும் ஏறக்குறைய 99 வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து பேசியிருக்குவார். வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போனீங்கன்னா 120 வசனத்துக்கு மேலே பொருள்கள் மற்றும் வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து யோவானுக்கு காமிக்கப்பட்டிருக்கும். அப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் அஸ்திபாரத்தின் மேலே தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாடு அவசியம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவார்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பேசுவார். அவர்களுக்கு காமிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நிழலா இருந்தது. 1 கொரிந்தியர் 10:11 சொல்வார். அவர்களுக்கு நடந்தது திருஷ்டாங்கம், நமக்கு முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு தான் அது ஒரு எச்சரிப்பின் பாடம் அப்படின்லாம் சொல்வார். ரோமர்ல கூட பேசியிருக்குவார். ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்வார். இதெல்லாம் பின்னாடி அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போ பவுலை என்ன பண்றாருன்னா பழைய ஏற்பாட்டில் நடந்தவைகள் நமக்கு ஒரு பாடம் அப்படின்றாரு. அப்போ அந்த பாடத்தை படிக்கவில்லை என்றால் எப்படி நம்மளுக்கு தெரியும்? புரிஞ்சுச்சிங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டில் நமக்காக என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாடம் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அது அவர்களுக்கு ஒரு திருஷ்டாங்கம்னா ஒரு உதாரணமா இருந்ததா, ஆனா நமக்கு இது ஒரு பாடமா கொடுத்திருக்கிறார். சரி, இதை நம்ம எங்க திறந்து போய் பார்க்கலாம்? அதாவது இன்னைக்கு புரியுதுங்களா? நம்ம என்ன படிக்க போறோம்னா ஞானஸ்தானம் எடுத்தவர்களுடைய ஓட்டம் என்ன, தேவனுக்காக நம்ம என்ன கொடுக்கணும், அடுத்து ஞானஸ்தானம் எடுக்க போகிறவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும், ஞானஸ்தானம் என்றால் என்ன, தேவன் என்னத்தான் சொல்ல வரார், அதை நம்ம பார்க்கணும்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் நடந்த இந்த பரிசுத்த ஒரு அழைப்புக்குள்ள நம்ம போனோம். இது எங்க நடக்குதுன்னா முதல் தேவன் ஆரோனையும் அவருடைய பிள்ளைகளை அழைக்கிறார். நீங்க வாங்கோ, இந்த ஊழியத்துக்கு நீங்க இந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லுவார். அப்போ ஊழியத்தில் அழைக்கும் போது அப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்களை இன்னைக்கு நம்ம எப்படி ஞானஸ்தானம் பண்றோம், அவங்களை பிரதிஷ்டை பண்ணுவார். அதுக்கு பேர் ஆர்டினேஷன் அப்படின்வாங்க. இன்னைக்கு கூட சிலர் மத்தியில் ஆர்டினேஷன் பண்ணலான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? போதகர்களை ஆர்டினேஷன் பண்ணோம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை செய்வார்கள். இதுதான் பின்னாடி ஞானஸ்தானமாக மாறினது. இப்போ இதுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளை பற்றியும் கிறிஸ்து பற்றியும் நான் எப்படி படிக்க போகிறேன் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களை முதல்ல நம்ம படிச்சிடுவோம். அதுக்கப்புறமா கிறிஸ்துவை பற்றி பார்க்கும், அடுத்து நம்மளை பற்றி பார்க்கும். இப்படி பார்த்து தான் நம்ம முடிக்க போகிறோம். ஒவ்வொன்றா வாசிக்கலாம். அந்த முறைகளை எல்லாத்தையுமே குறித்து வச்சுக்கோங்க. லேவியராகமம் 8:2. நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டு கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வந்து. இப்ப நிறைய விஷயங்கள் சொல்றாரு. யார் யாரை கூப்பிடுன்னு சொல்றாருன்னா ஆரோனோட பிள்ளைகள் வரும்போது அவங்க சில பொருள்கள்லாம் எடுத்துன்னு வரணும்.
இப்போ எடுத்துன்னு வந்துடுறாங்க கூட. இதுதான் முதல் தடவை அவர்கள் பிரதிஷ்டை செய்யப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தேவனுடைய கூடாரத்தில் வேலையே செய்யல. இதுதான் முதல் தடவை செய்ய வராங்க. இப்போ செய்ய வரும்போது இவங்க தனியாக கூப்பிடுறது இல்லையா. அடுத்த வசனத்துல என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த சமூகம் எல்லாருமே என்ன பண்ணோம், வந்து இந்த பிரதிஷ்டை செய்யப்படுகிறதை அவர்கள் பார்த்து சாட்சி கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஆரோனையும் யாரை பிரதிஷ்டை பண்ண போறாரு? அவருடைய குமாரர்கள். இது நடக்கணும்னா யார் வரணும்? அங்க இஸ்ரேல்ல இருக்கிற ஒட்டுமொத்த சமூக மக்களும் வந்து என்ன பண்ணனா இதை விட்னஸ் பண்ணணும். அவங்க வந்து இதை பார்க்கணும். சரி, இதுதான் முதல் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டு வந்திருக்கும். இதை சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இவங்களை உள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே இவர்களை தண்ணினால முதல் கல்விடுவார். ஆரோனுடைய குமாரர்களை மோசஸ் தான் அங்க நிற்குவார். மோசஸ் என்ன பண்ணுவார்னா இவங்களை உள்ள வர வச்சுட்டாரா, அடுத்து என்ன செய்வார்னா தண்ணினால சுத்தமாக்குவார். கவனிக்கிறீங்களா? தண்ணினால சுத்தமாக்கிடுவார். சுத்தமாக்கின பின்பு ஆரோனுக்கு அவருடைய மகிமையான வஸ்திரத்தை கொடுக்குவார். முதல் தண்ணியில சுத்தமாக்கிடுவாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாருன்னா இவர் ஆரோன் போடுவார் பாருங்க வஸ்திரம். இதெல்லாம் தனித்தனியா பார்க்கலாம் நம்ம. இந்த பாகைனா என்ன, இங்க தங்கத்துல அடிச்சு யாவேக்கு பரிசுத்தம் அப்படின்னு நெத்தியில போட்டிருக்காங்க. இதெல்லாம் தனித்தனியா படிச்சா அது தனியா போகும். ஆசாரியனுடைய வஸ்திரம், லேவியர்களுடைய வஸ்திரம் அப்படின்னு சொல்லி தனியா வஸ்திரத்தை குறித்து கூட பார்க்கலாம். யூதர்களின் வஸ்திரம் அப்படின்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்ட பின்னாடி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பக்கம் ஆரோன் இருக்கிறார், இன்னொரு பக்கம் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் பிரதிஷ்டை நடந்துன்னு இருக்குது. மோசஸ் தண்ணியில சுத்தமாக்குறாரு. அடுத்து ஆரோனுக்கு கொடுக்க வேண்டிய வஸ்திரத்தை கொடுத்துறாரு. கொடுத்துட்ட பின்னாடி அவர்கிட்ட என்ன எடுத்துன்னு வந்திருக்குவார்னா எண்ணெய் எடுத்துன்னு வந்திருக்குவார். அந்த எண்ணெய் எடுத்துன்னு போய் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருள் மேலையும் எண்ணெயை தெளிக்குவாங்க. தெளிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அந்த கூடாரமும் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. பலிப்பீடத்து மேல வெளிய பிரகாரம் இருக்க பாருங்க, அந்த பலிப்பீடத்து மேல என்ன பண்ணுவாருன்னா 7 தடவை இதை தெளிக்குவார். பலிப்பீடத்தை பயன்படுத்துறதுக்கு சில பொருள்கள் இருக்கும். அவங்களாம் ஃபோர்க் மாதிரியெல்லாம் வச்சிருக்குவாங்க. அந்த தேவனுக்கு பலி செலுத்தும் போது அதை வேக வைக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்குது பாருங்க, பிச் ஃபோக்குன்னுவாங்க. இப்படி குத்தி எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாம்சத்தை திருப்பி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் சில பொருள்கள் இருந்துச்சு. அது மேலே எல்லாமே இவர் எண்ணெய்னால அபிஷேகம் பண்ணி சுத்தமாக்கிடுவார். இதுதான் அடுத்த ஸ்டெப், அடுத்த ப்ராசஸ். வசனத்தை வாசிச்சிடலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி. இப்போ இதை அபிஷேகம் பண்ணிட்டார். இதை அபிஷேகம் பண்ணி முடிச்ச பின்பு மீண்டும் ஆரோனு கிட்ட வருவார். வந்து இவர் எண்ணெய் எடுத்துன்னு வந்தார் பாருங்க, எண்ணெய்னால தானே எல்லாத்தையுமே தெளிச்சாரு. அந்த எண்ணெயை என்ன பண்ணுவார்னா ஆரோனுடைய தலையின் மேல் ஊத்துவார். இப்போ ஆரோனும் என்ன பண்ணப்பட்டாருன்னு அர்த்தம்னா ஆரோனும் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் என்று அர்த்தம். முடிஞ்சிச்சா? இப்போ யாரோடையது முடிஞ்சது? இன்னும் முடியல. இது முதல் பகுதி, இன்னும் இருக்கு. இவங்க பிரதிஷ்டை இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. இந்த முதல் பகுதியை தொடர்ந்து யாருக்கிட்ட வருவார்னா ஆரோன் கூட வந்தவர்கள் யாரு? அவங்களுடைய குமாரர்கள். இப்போ அங்கே போவார். அங்கே யாருக்கு வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடை, ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்படி இருக்கும். இவங்களையும் அந்த உடையினால உடுத்தி அடுத்து இவர்களையும் என்ன பண்ண தொடங்குவாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்களையும் பிரதிஷ்டை பண்ணுவார். இப்போ இவங்களை உடனே பிரதிஷ்டை நடக்காது. இவங்களை ரெடி பண்ணிட்டாரா, முன்னாடி கழுவ வச்சுட்டாரு. அடுத்து என்ன போட்டுக்கினாங்க, இவங்க வஸ்திரத்தை போட்டாங்க. இதுதான். ஆனால் ஆரோனுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவார்னா தலை மேலே ஊற்றுவார். இவங்களுக்கு தலை மேலே ஊற்றி இருக்க மாட்டார், அப்படியே நிற்கும். இப்போ அடுத்து என்ன செய்வாருன்னா சில மிருகங்கள்லாம் எடுத்துன்னு வரணும்னு சொன்னார் பாருங்க. அதில் முதல் மிருகத்தை வெளியே எடுக்க சொல்வார். எந்த மிருகத்தை எடுத்துன்னு முதல் சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா காளை, புல். முதல் வந்து என்ன எடுத்துன்னு வரணும்னா இந்த காளை எடுத்துன்னு வரணும். இந்த காளையை என்ன பண்ணுவாங்க, இந்த காளையை வெட்டி இதோட ரத்தத்தை எடுத்துக்குவார். யாரு? மோசஸ். இதோட ரத்தத்தை எடுத்துக்குன்னு அங்கே வெளியே வந்து பலிப்பீடம் இருந்துச்சு இல்லைங்களா பாருங்க. இந்த ஆசாரிப்பு கொடுத்த திருப்பி கவனிங்க. இங்கே வந்து இது வந்து உள்ளோ பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு வெளியில வந்து பிரகாரம் இருக்கும். அந்த பிரகாரத்துல தான் இந்த மாதிரி பலிப்பீடம் வைக்கப்பட்டிருக்கும். இந்த பலிப்பீடத்துக்கு 4 கொம்பு இருக்கும். 4 முனையிலையும் 4 கொம்பு. இது பற்றியெல்லாம் ஒரு விளக்கம் நான் சொல்லினே வரேன் என்னான்ட்டு. இந்த கொம்பு மேலே என்ன பண்ணுவார்னா அவர் ரத்தத்தை எடுத்து, எந்த ரத்தம்?
காளையோடைய ரத்தத்தை எடுத்துன்னு போய் இந்த 4 கொம்பு மேலையும் முதல் தேய்க்குவார். தேய்ச்சிட்டு இன்னொரு ரத்தம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவார்னா இந்த பலிபீடத்தோடைய கீழே பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் சொல்லலாம், அடிஸ்தானம், அங்கே என்ன பண்ணிடுவார்னா இதை ஊற்றிடுவார். இப்போ எது அடிக்கப்பட்டிருக்கு? காளை. இப்போ என்ன பண்ணுவார்னா தேவன் ஒரு விசேஷமான ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். இந்த காளையோடைய உறுப்புகளை என்ன பண்ணணும், சரி காளையை சாகடிச்சிட்டினா அடுத்து காளையை என்ன பண்ணோன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குவார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காளையோடைய இந்த இன்டெஸ்டைன் இருக்குது பாருங்க, அதை சுற்றினா இருக்கும்னா கொழுப்பு இருக்கும், அந்த கொழுப்பை முதல் எடுக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப்பு, கொழுப்பு எடுத்துருக்குவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காளையோடைய கிட்னி தெரியும் இல்லையா, நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே அதை தான் என்ன பண்ணோம்னா ஃபில்டர் பண்ணோம். அந்த கிட்னியும் அதுக்கு மேலே இருக்கிற கொழுப்பு எடுக்க சொல்வார். அது முடிஞ்சிச்சு நம்மளுடைய அந்த காளையோடைய லிவர் இதெல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். இந்த 3 பொருளை எடுத்துடுவாங்க. அது கூட என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சேர்ந்துருந்ததுன்னா இதை எடுத்து எது மேலே எரிச்சிடணும்னா அந்த வெளியோ பலிப்பீடத்து மேலே கொம்பின் மேலே ரத்தத்தை பூசினார் இல்லைங்களா, அது மேலே இதை வச்சு எரிக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. பிரதிஷ்டை முடிஞ்சிச்சானா இன்னும் முடியல, இதெல்லாம் இன்னும் நடந்துன்னு இருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சாதான் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சது என்று அர்த்தம். அது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கு. இது முடிச்சிட்டு மேல எவ்வளோ மிருகத்தை எடுத்துன்னு வந்தாங்கோ, அந்த வசனத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்குவீங்க. ஒரு காளை, ஒட்டுமொத்தமாக எவ்வளோ மிருகம்? 3 இருந்துச்சு. ஒரு காளை, அப்புறமா 2 ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு வர வைக்குவாங்க. அதுல ஒரு ஆட்டுக்கடாவை என்ன பண்ணுவார்னா அடுத்து எடுக்க சொல்வார். அடுத்து என்ன வரும்னா இந்த அடுத்த ஆட்டுக்கடா இத்தை எடுத்து என்ன பண்ணுவார்னா அதே மாதிரி தான் இதையும் வெட்டி, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இதை வெட்டுவாங்க. இதையும் வெட்டி இதோட ரத்தத்தை எடுத்துன்னு போய் தேய்க்க மாட்டார். இப்போ கொம்பு மேலே தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பலிப்பீடத்தை சுற்றி இதோட ரத்தத்தை தெளிச்சிடுவாங்க. தெளிச்சுட்டு திருப்பி அதோடைய பேஸ்மெண்ட்ல என்ன பண்ணிடுவார், ரத்தத்தை ஊற்றிடுவார். இந்த ஆட்டை என்ன பண்ணுவாருன்னா பீஸாக வெட்ட சொல்லிடுவார். தலை தனியாக, அப்புறமா கால் தனியாக அப்படின்ட்டு வெட்டிட்டு இதோடைய உள் உறுப்புகள் இருக்கும். உள்ள உள் உறுப்புனா தெரியலைங்களா, இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதான் லிவர், கிட்னி, அதெல்லாத்தையும் வெளியே எடுத்துருவார். நெருப்பில் வைக்காத வெளியே எடுத்து தண்ணினால சுத்தம் பண்ணுவார். பாருங்க அப்படியே இருக்குது வித்தியாசமா. இதெல்லாம் இருக்கா நம்மளுக்குன்னு யோசிக்கும். ஃபுல்லாக கவனிங்க. தண்ணினால என்ன பண்ணுன்னு சொல்வார்னா தண்ணினால இதெல்லாத்தையும் கழுவிடு, சுத்தமாக்கின பின்பு அதோடைய காலும், அப்புறமா இதை நீ சுத்தம் பண்ணிய இந்த பொருளும், அந்த முழு ஆட்டுக்கடாவை வெட்டின இல்லையா, இதை முழுமையாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பில் எரிச்சிடு. இப்போ இதை தான் நெருப்பில் போடணும். தண்ணினால் கழுவின பின்பு நெருப்பில் போட்டு இதுதான் எனக்கு சுகுந்த வாசனைன்னு சொல்லியிருக்குவார். முன்னாடி காளை கொடுத்தாங்க பாருங்க, அதுக்கு சொல்லியிருக்க மாட்டார். இந்த ஆட்டுக்கு சொல்வார், இப்படி நீ செய்தினா இது எனக்கு இந்த பலி எப்படி இருக்கும்னா எனக்கு சுகுந்த வாசனை உடைய ஒரு பலியா இருக்கும்னு சொல்வார். வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரினால் கழுவின பின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக தகனித்தான். இப்ப என்ன பண்றாருன்னா இதான் சுகுந்த வாசனைக்காக என்ன பலியா கொடுக்கிறாருங்க, சர்வ அங்க தகன பலி. அதான் அதோடைய அர்த்தம். சர்வ அங்கம்னா எல்லா அங்கத்தையும் என்ன பண்ணோம், அது மேல வச்சு நெருப்புனால எரிச்சிடணும். தேவன் ஆபிரகாம ஒரு பலி கேட்டார் இல்லைங்களா, அவன் உங்க பிள்ளையை எடுத்துன்னு வந்து பலி கொடுனா பலி கேட்டாரு, சர்வ அங்க தகன பலி தான். அப்போ அந்த பலியை தான் இங்கேயும் என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிடணும். இப்போ எவ்வளவு மிருகம் பலி செலுத்தியாச்சு? 2 மிருகம். இப்போ இன்னொரு மிருகம் இருக்கு, இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்றாரு. இப்போ இன்னொரு ஆடு இருக்கு, இல்ல இது போக்காடு இல்லை, இன்னொரு ஆடு இருக்கு. இந்த ஆட்டை என்ன பண்றாருன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துன்னு வா. இதை எடுத்துன்னு வந்த பின்பு இந்த ஆட்டையும் வெட்டுறாங்க. கவனிக்கிறீங்களா? இந்த ஆட்டையும் வெட்டிடுறாங்க. இதை வெட்டிட்ட பின்பு இதோட ரத்தத்தை எடுத்துக்கின்னு இதை முந்தி காளையோடைய ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணாங்க, கொம்பு மேல தேய்ச்சி ஊத்திட்டாரு. அடுத்த ஆட்டோடைய ரத்தத்தை எடுத்துக்கின்னு பலிப்பீடத்தை சுத்தி தெளிக்கிறாரு, அப்புறமா ஊத்திடுறாரு. 3ஆவதா இன்னொரு ஆடு இருக்குது பாருங்க. இந்த ஆடுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஆங்கிலத்தில் நான் சொல்றேன், ரேம்ப் ஆஃப் கான்சிக்ரேஷன். அதாவது என்ன அர்த்தம்னா அர்ப்பணிப்பின் ஆடுன்னு அர்த்தமா. கான்சிக்ரேஷன் என்ற வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஞானஸ்தானத்துக்கு. நம்ம சொல்றோமா உடன்படிக்கை கான்சிக்ரேஷன். இந்த ஆட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம்ப் ஆஃப் கான்சிக்ரேஷனா. அதை சரியா சொல்லணும்னா இப்போ ஞானஸ்தானம் பயன்படுத்துறோம் இல்லைங்களா, என்னதான் சொல்லணும்?
ஞானஸ்தானத்தின் ஆடுன்னு சொல்லணும், அதாவது அர்ப்பணிக்கப்பட்ட ஆடா. இதை வெட்டி இதோட ரத்தத்தை எடுக்கிறாங்க. எடுத்து இப்போ நேரம் ஆரோன்கிட்ட போவார். ஆரோனுடைய பிள்ளைகள்கிட்ட போய் இந்த ரத்தத்தை அவர்கள் மேல் பூசுவார். புரியுதா? எங்கெங்க பூசுவார்னா அவங்களுடைய ரைட், வலது காது, வலது கையின் கட்டை விரல், வலது காலின் கட்டை விரல், இது 3 இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்தத்தை பூசி விடுவார். சரி, இதெல்லாம் அப்படியே வரிசையா நடந்துன்னு இருக்கும். வசனத்தை வேணுமா கூட நீங்க வாசிக்கலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். யாருக்கு பூசுறாரா? ஆரோனுக்கு. அப்ப அவங்க பிள்ளைகளுக்கு? அடுத்த வசனம். பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து. இப்ப யார் மேல கூட பூசப்படுது? அவங்க பிள்ளைகள் மேலேயும் பூசப்படுது. அடுத்து இந்த ஆடு இருக்குது இல்லைங்களா, இந்த ஆடுக்கு இன்னொரு கூடுதலான தகவல் கொடுக்குவார். அந்த வாலில் இருக்கிற கொழுப்பு கூட எடுலாம் சொல்லியிருக்குவார். இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தோன்னீங்களே, டைமே பத்தாது. நான் கொஞ்சம் மேலோட்டமாக போயினே இருக்கிறேன். இந்த ஆட்டுக்கும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்குவார். அதோடைய உள் உறுப்புகளை என்ன பண்ணோம், நீ எல்லாத்தையுமே எடுத்து வெட்டி எரிச்சிடணும். இப்போ முடிஞ்சிச்சா? நான் இடையில வந்து சில வலது தொடையெல்லாம் எடுத்து அசைவாட்டுவாங்க, அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். இப்போது எது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம்? ஆரோன் அவங்க பிள்ளைகள் வராங்கோ, இஸ்ரேல் சமூகம் ஒரு பக்கம் கூட்டி சேர்க்கப்படுது. அடுத்து என்ன நடக்குது? அவங்கள நீங்கள் தான் சொல்லணும். அவங்கள வந்து தண்ணினால் சுத்தமாக்கப்படுகிறார்கள். அடுத்து அவங்களுக்கு வஸ்திரம் உடுத்தப்படுகிறது. ஆரோனுக்கு வஸ்திரம் உடுத்தப்படுறதுக்கு முன்னாடி உள்ள பலிபீடத்து மேலே போய் எல்லா இடத்துலையும் அவர் ரத்தத்தை தெளித்து பலிபீடத்து மேலே தெளிச்சிட்ட பின்னாடி ஆரோன் மேலே என்ன ஊற்றப்படுது? எண்ணெய் ஊற்றப்படுது. அதற்கு பின்னாடி யார்கிட்ட வராரு? அவங்க குமாரர்கிட்ட வராரு. ஆனால் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காளை வெட்டப்படுது, அதோடைய ரத்தம் கொம்பின் மேல் பூசப்படுது, அப்புறமா ஊற்றப்படுது. அடுத்து மீண்டும் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆடு இருக்குது, அந்த ஆட்டையும் வெட்டுறாரு, அதோடைய ரத்தத்தை எடுக்கிறாரு, தெளிக்கிறாரு. ஆனால் உள் உறுப்புகளை என்ன பண்ணுறாருன்னா கழுவுறாரு. கழுவிட்டு சர்வாங்க தகன பலி, இது சுகுந்த வாசனை தேவனுக்கு போயிடுது. 3வதாக இன்னொரு ஆடு வருது, அந்த ஆட்டை வெட்டுறாரு, அதோடைய ரத்தத்தை எடுக்கிறாரு, எடுத்து இவங்களுடைய காது, விரல், கால் மேல பூசிட்டார். இது முடிஞ்சிச்சா? இது முடிஞ்ச, இது தேவன் செய்த செயல். இப்போ இது செஞ்ச பின்னாடி தேவன் என்ன பண்றாருன்னா, இவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார். நான் என்னுடைய சார்பா உங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், இப்போ உங்களுடைய சார்பா நீங்க எனக்கு ஒன்று செய்யணும்னு சொல்வார். அப்போ மோசஸ் என்ன பண்ணுவாருன்னா, அது கேட்கறதுக்கு முன்னாடி, அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கேள்வி. தேவன் நம்மளுக்கு ஏதாவது நல்லது செய்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து தேங்க்ஸ் கிவிங், நன்றி. எப்படி சொல்லுவோம்? சரி, இப்போ வார்த்தையில சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி எப்படிங்க பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க காணிக்கை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிடுவீங்க? ஏழைகளுக்கு இல்லைன்னா யாருக்கோ என்ன பண்ணிடுவீங்க? கொடுத்துருவோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி இவங்க கையிலேருந்து சில காணிக்கைகளை கேட்கிறாரு. என்ன கொடுக்க சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு சில பொருள், இதுல நிறைய விஷயங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியாது, ஆனா நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். லேயரா இருக்கும். அது கேட்க நினைச்சிடாதீங்க. அது லேயரா வைக்க சொல்லுவார். முதல்ல என்ன சொல்வார்னா, கொழுப்பு எடுன்னுவார். முதல்ல அவங்க கொழுப்பை வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா அந்த உள் உறுப்புகள் இருந்துச்சு பாருங்க, அந்த லிவர், கிட்னி, அது எல்லாத்தையும் ஒரு வரிசை, அது ஒரு வரிசையில் வைக்குவார். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவார்னா, திருப்பி அது மேலே கொழுப்பு வைக்குவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வலது தொடை, ரைட்டு தை, அந்த வலது தொடையை அது மேலே வைக்கணும். இதெல்லாம் பீஸாக வெட்டுவார். வலது தொடையை வச்சுட்டு அதுக்கு மேலே அவங்க வரும்போதே பாஸ்கெட்டில் புளிப்பில்லாத அப்பம் எடுத்துன்னு வந்திருக்குவாங்க. அந்த புளிப்பில்லாத அப்பத்தை மேலே வைக்கணும். அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரொட்டி பண்ணியிருக்குவாங்க. அந்த ரொட்டியை வச்சு அது மேலே ஒலிவ் எண்ணெயை ஊற்றிடுவாங்க, ஆலிவ் ஆயில். அதுக்கு மேலே மெலிசா வேஃபர், இன்னைக்கு வருது பாருங்க, மெலிசா சின்னதாக இருக்கும் லேயர், அந்த வேஃபர் அது மேலே வச்சு அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒலிவ எண்ணெயினால மிக்ஸ் பண்ணியிருக்குவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க நின்றுக்கிறாங்க பாருங்க எல்லாரும், இவங்க கையில் ஒன்று கொடுத்துருவார். இவங்க என்ன பண்ணோன்னா, தேவனுக்கு முன்னாடி இப்படி நின்று அவருக்கு முன்னாடி இப்படி அசைந்து காமிக்கணும். இதுக்கு பேரு தான் அசைவாட்டும் பலி. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் கையில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே
உங்களுக்கு தான் அப்படின்வாங்க. இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இதெல்லாம் பிரிச்சு படிக்க போறோம். முதல் எப்படி நடந்ததுன்ற முறைகளை நம்ம பார்த்துடலாம், அப்புறமா நம்மளுக்குள்ள காரியங்களுக்கு வரலாம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசைஞ்சு காமிக்குவாங்க, இது தேவனுக்கென்று இவங்க கொடுக்குற விசேஷமான பலியா. வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 8:27. அவைகள் எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளம் கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி. இப்போ என்ன பண்றாங்க? உள்ளங்கையில வச்சு அசைவாட்டும் பலியா பண்றாங்க. இந்த பலி என்னவா இருக்குதா? இங்கிலீஷ்ல படிச்சிடுங்க. ஸ்பெஷல் ஆஃபரிங் டு த லார்ட். அப்போ இவங்க கொடுக்குற இந்த பலி எப்படி இருக்குதுன்னா ஸ்பெஷல். புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து என்ன செய்யறாருன்னா, இன்னும் கொஞ்சம் ரத்தம் மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரத்தையும் எண்ணெயும் எடுக்கிறார், அதை மிக்ஸ் பண்றார். மிக்ஸ் பண்ணிட்டு இவங்களோட துணி மேல தெளிச்சிடுவார், எல்லாருடைய வஸ்திரத்து மேல தெளிச்சிடுவார். முடிஞ்சிச்சா இவங்களுக்கு பிரதிஷ்டை அப்படின்னா? இல்லவா, இன்னும் இருக்குன்னுவார். அடுத்து என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சா, 7 நாளைக்கு நீங்க வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு. எங்கேயுமே போகக்கூடாது. நீங்க எங்கே இருக்கணும்? ஆசாரிப்பு கூடத்திலே உட்காருங்க. இவங்க நினைச்சுன்னு வந்திருக்குவாங்களா? வரும்போது வீட்டுக்கு சொல்லிட்டு வந்திருக்குவாங்களா? தெரியல. ஆனா என்ன சொல்றாரு தேவனன்னு பார்த்தீங்கன்னா, 7 நாளைக்கு நீ எங்கேயுமே போகக்கூடாது. நீ எங்க உட்காரணும்? நீ இந்த கூடாரத்திலே உட்காரணும். ஒருவேளை நீ போயிட்டினா என்ன சொல்றாருன்னா, நீ செத்துருவேன்னு வர. ஒருவேளை நீ போயிட்டினா உனக்கு இருக்கிற தண்டனை இப்ப என்ன தெரியுங்களா? மரண தண்டனை. வாசிக்கலாம். லேவியராகமம் 8:33. பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டை படுத்தப்படுவீர்கள். இப்போ பிரதிஷ்டை முடிஞ்சிச்சா இல்ல 7 நாளைக்கு பின்னாடி தான் முடியுதா? அப்போ இவங்க 7 நாள் வரைக்கும் இருந்தா தான் அந்த பிரதிஷ்டையோடைய நிறைவடிதல். அது வரைக்கும் என்னதான் பண்ணின்னு இருக்கணும்? இவங்க உள்ளதான் உட்காரணும். சரி, அப்போ உள்ள உட்காந்து என்ன பண்ணுவாங்க? இவங்க உள்ள வந்து உட்காந்துட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? சும்மா உட்காந்துக்குன்னு அவங்க அப்படி இருந்தாங்க இவங்க எப்படி இருந்தாங்கன்னு பேசுவாங்களா? இல்லை. ஏற்கனவே தேவன் சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா? இந்த இந்த காது விரல் கையெல்லாம் என்ன அர்த்தம்னா, இனி நீ யாரோடைய சத்தத்தையும் கேட்கக்கூடாது. காது மேல ரத்தம் வைக்கும் போது என்னுடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்கணும். நீ யார் சொல்றதோ கீழ்ப்படியக்கூடாது. நான் என்ன வார்த்தை உனக்கு கொடுக்குறனோ அது மட்டும்தான் செய்யணும். கையில வைக்கும்போது இனி நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, என்னுடைய வேலை மட்டும்தான் ஈடுபாடா இருக்கணும். கால்களை வைக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இனி உன்னுடைய நடத்தை நான் குறிக்கிற பிரகாரம் தான் இருக்கணும், வேற எது பத்தியும் இருக்கக்கூடாது. ஏன் கட்டை விரல்னா அது வந்து டைரக்ஷனை காமிக்கும். நம்ம எந்த வழியில போறோமோ அந்த திசைக்காக கொடுக்கப்படுது தான் கட்டை விரல். அது மேல பூசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் எந்த திசை உனக்கு கொடுக்குறனோ அந்த திசையில தான் போகணும். இப்போ இவங்க அங்க உட்காந்து அந்த 7 நாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா கத்துக்கிறாங்க, எப்படி தேவனுடைய சத்தத்தை மட்டும் கேட்கணும், எப்படி அவருக்கு மட்டும் கீழ்பட்டிருக்கணும். ஏதாவது தப்பு செஞ்சா இவங்களுக்கு என்ன தண்டனை இருந்தது? உள்ளோ மரண தண்டனை. அதனால இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்றாங்கன்னா அதை எல்லாமே கத்துக்கொள்ளுகிறார்கள். அதுல அவங்க உட்காந்துக்குன்னு சும்மா உட்கார மாட்டாங்க, வாட்ச்மேன் வேலை செய்யணும். அவங்க எங்க இருக்குவாங்கன்னா பிரகாரத்துல உட்காருவாங்க. பிரகாரத்துல உட்காந்து தேவன் என்ன சொல்வாருன்னா, இங்கே உட்காந்து நீ பார்த்துக்கணும்னு பேசியிருக்குவார். சில வசனங்களை வாசிக்கலாம். லேவியராகமம் 8:35 முதல். நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து. அப்ப இவங்க எங்கதான் உட்காரணும்? வாசல்ல இருக்கணும். ஒருவேளை இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா என்ன வந்துருமா? மரணம் வந்துடும். சாகாத படிக்கு அங்கதான் இருக்கணும். கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். என்ன பண்ணுமா? கர்த்தருடைய காவல். காவல்னா என்னங்க? காவலை காக்க வேண்டும். இப்ப அங்கதான் இவங்க உட்காரணும். இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான். அப்போ இதுதான். அப்போ 7 நாள் முடிஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு என்ன முடிஞ்சிடும்? அவங்களோட பிரதிஷ்டை முடிஞ்சிடும். யார் யாரு? ஆரோனும் பிரதான ஆசாரியரும் பிரதான ஆசாரியருடைய குமாரர்கள். அதாவது ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் மற்றும் ஆசாரியர்கள். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஹை பிரீஸ்ட், அண்டர் பிரீஸ்ட். ஏன்னா ஹை பிரீஸ்டுக்கு கீழே யார் வேலை செய்வாங்க? அண்டர் பிரீஸ்ட். அப்போ பிரதான ஆசாரியன், ஆசாரியன், இவங்களுக்கு இப்படி தான் பிரதிஷ்டை இருந்துச்சு. சரி, இது முடிஞ்ச பின்னாடி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் 7ஆம் நாள் முடிந்து அடுத்த நாள் என்ன நாள்? 8ஆம் நாள். இப்போ இவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 8வது நாள் தேவன் இன்னொரு கட்டளையை கொடுக்குவார். 8ஆம் நாள் வந்து வெளியே வரணும். இவங்க யார் யார் வரணும்னா, மோசஸ் என்ன சொல்வார்னா, மோசஸுக்கு சொல்லியிருக்குவார். மோசஸ் வந்து ஆரோனுடைய புத்திரர்கள், அப்புறமா இஸ்ரேலில் இருக்கிற மூப்பர்கள். கவனிக்கிறீங்களா? இவங்க எல்லாத்தையுமே ஒன்னா கூட்ட சொல்வார்.
யார் யார் ஒன்னா கூடுறாங்கோ? ஒருத்தரை விட்டீங்க. மோசஸ், ஆரோன், அவருடைய குமாரர்கள், அடுத்து இஸ்ரேல்ல இருக்கிற மூப்பர்கள், எல்லாருமே கூடி வர செய்றார். கூடி வந்த பின்பு இன்னும் இஸ்ரேல் சமூகம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களும் வரணும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் சில பலிகள் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். அவங்களும் இந்த முதல் பலி கொடுக்கப்பட்டுச்சு பாருங்க, காளை, அப்புறமா இந்த கடா, ஆட்டுக்கடா, இந்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சில பலிகளை எடுத்துன்னு வந்து கொடுக்குவாங்க. ஆரோன் அந்த பலிகளை அவர்கள்கிட்ட இருந்து வாங்கி மீண்டும் தேவனுக்கிட்ட போய் பலி செலுத்துவார். புரியுதா? செலுத்தின பின்பு ஆரோன் என்ன பண்ணுவார்னா, அங்க கூடி வந்தாங்க பாருங்க இஸ்ரேல் மக்கள், அவங்க மேல கையை உயர்த்தி 2 பேருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குவார். எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை கொடுக்குவார். வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு ஆரோன் ஜனங்களுக்காக நேரே தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இது எத்தனாவது நாள்? என்ன செய்றார் அவரு? கைகளை உயர்த்தி ஆசீர்வதிச்சிட்டார். ஆசீர்வதிச்சிட்ட பின்னாடி என்ன பண்றாரு? அத்தான் ஆசீர்வதிச்சிட்ட பின்னாடி அந்த பலிகளை செலுத்திடுறாரு. அடுத்து என்ன செய்றாரு? முடிவுல இறங்கிட்டார். அப்போ அவருடைய வேலை என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிச்சு. அங்கிட்ட இறங்கிட்டார். இப்ப இறங்கின பின்பு கூட யாருக்கு இருக்குதுன்னா, மோசஸும் இருக்கிறாரு, ஆரோனும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா மீண்டும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போவாங்க. போயிட்டு திருப்பி வருவாங்க. வந்து இப்போ மோசஸும் ஆரோனும் 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல இருக்கிற ஒட்டுமொத்த எல்லாரையுமே ஆசீர்வதிக்குவாங்க. இந்த வசனத்தையும் வாசிச்சிடுங்க. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். இப்போ என்ன பண்றாங்க இவங்க? யார் யார் ஆசீர்வதிக்கிறது? மோசஸும் ஆசீர்வதிக்கிறாரு, ஆரோனும் ஆசீர்வதிக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அப்போ எல்லா ஜனங்களும் என்ன பார்க்கறாங்களா? கர்த்தருடைய மகிமையை பார்க்கறாங்க. அது வரைக்கும் என்ன பார்க்கல? கர்த்தருடைய மகிமையை இவங்க என்ன பண்ணலன்னா பார்க்கல. ஆனா இந்த 5ஆம் வசனத்துல ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இந்த வசனத்தை வாசிங்களே. இந்த 8வது நாள் அன்னைக்கு இன்னும் இவங்களுக்கு என்ன நடக்கும்ட்டு. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசே கட்டளை இட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்கள். ஒரு வசனம் முன்னாடி 4ஆம் வசனம் படி. சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றான். அந்த வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா, அன்னைக்கு அவங்களுக்கு யார் தரிசனமாவாரா? யாவே அவங்களுக்கு தரிசனமாவாரா? புரியுதுங்களா? எத்தனாவது நாள் நடக்குது இது சம்பவம்? 8ஆம் நாள் அன்னைக்கு யாவே தேவன் இவங்களுக்கு தரிசனமாவறாரா. அதுதான் அது முடிக்கும் போது நான் சொல்றாருன்னா, அவங்களுக்கு இப்ப யாருடைய மகிமை அவங்க பார்த்தாங்களா? தேவனுடைய மகிமை பார்த்தாங்க. எப்படின்னா அந்த எரிகிற நெருப்பு, அது மூலியமா மகிமை பார்க்குவாங்க. இப்ப இதுதான் இங்கதான் வந்து முடியுது. இப்ப இதை பத்த வைக்கிறதுக்கு என்ன தேவைப்படும் இவங்களுக்கு? அந்த நெருப்பு எப்படி வந்துச்சு பிரதர்? இப்போ பலிபீடத்து மேல நெருப்பு இருந்துச்சா? நெருப்புல தான் என்ன போடுவாங்க? அந்த நெருப்பு எங்கத்துல இருந்து வந்துச்சு? தேவன் வானத்திலிருந்து இருக்குனார். வசனம் இருக்கு. மேலத்துல இருந்து நெருப்பு இறக்கி இருக்குவார். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த ஆசாரியர்கள் இவங்களுடைய வேலை அதுல நெருப்பு அணியவே கூடாது. இவங்க எங்கேயாவது ஷிஃப்ட் பண்றாங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை, அதுல எரிகிற தணலை எடுத்துக்குன்னு அதை அணியாம பார்த்துனே இருக்குவாங்க. இவங்க வேற நெருப்பு எடுத்தாங்கன்னா அது அந்நிய அக்னியா மாறிடும். இந்த நெருப்பை மட்டும் தான் பயன்படுத்தணும். இது தேவன் கொடுத்த நெருப்பு. மேலத்திலிருந்து அனுப்பிச்சிருக்குவார். அவரே பத்த வச்சிருக்குவார். அத்தை யாருமே பத்த வச்சிருக்க மாட்டாங்க. அது மேல தான் இவங்க பலிபீடத்தை எல்லாத்தையும் பலிகளை செலுத்தணும். இப்போ புரிஞ்சுச்சா? சரி, ஏன் இதை நம்ம இங்க பார்த்துன்னு இருக்கிறோம்? பழைய ஏற்பாட்டுல பார்த்த நிழல் நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டுல உதவுமா, பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னா பிரயோஜனமா இருக்கும். ரோமர்ல பவுல் சொல்றார். வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்போ முன்னாடி எழுதியவைகள் எல்லாம் நமக்கு இந்த காலத்துல எப்படி இருக்கா? போதனை. அப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல இவர்களுடைய பிரதிஷ்டையும் நமக்கு என்னவாதான் இருக்கணும்?
நமக்கு ஒரு டீச்சிங், போதனையாக தான் இருக்கணும். அப்போ இதுக்கும் ஞானஸ்தானத்துக்கும் என்ன பொருத்தனை அப்படின்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவன் வைத்த ஒவ்வொரு விஷயங்கள் கூட, அதில் இருக்கிற சம்பவம், அதில் பின்னாடி இதை படிக்கத்தான் போகிற ரொம்ப டீட்டெயிலாக, அதில் இருக்கிறது ஒன்னொன்னும் பரலோகத்தில் நடக்கிற ஆராதனைக்கு ஒப்பனை அப்படின்னு பேசுவார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாகவும் சபைக்கு நிழலாகவும் அங்கே பேசியிருக்குவார். உதாரணத்துக்கு அங்கே கூடாரம், அதில் யார் வந்து வாசமா இருக்குவாரு? தேவன். இன்னைக்கு யார் தான் கூடாரம்? நீங்களே தேவனின் ஆலயம். அப்ப நம்மளுக்குள்ளோ தேவன் என்னத்தை தான் கொடுத்திருக்கிறார்? தேவனின் ஆவி வாசமா இருக்கு. புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டில் காமிக்கப்படும் போது பரலோகத்துல நடக்கிற ஆராதனைக்கு ஒப்பனை மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அவைகளை குறித்துதான பொருள் கிறிஸ்துவேன்னு சொல்வார் பவுல். கிறிஸ்துவை மட்டுமல்ல, சபை குறித்து கூட என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த ஆலயத்தில் வச்சு பேசியிருக்கிறார். இப்போ ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கலாம். சில கதாபாத்திரங்களுக்குள்ள போனா கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா, சரி, ஆரோன் வந்து யாரு? பிரதான ஆசாரியன். கரெக்டா? பழைய ஏற்பாட்டில் ஆரோன் பிரதான ஆசாரியன் என்றால், புதிய ஏற்பாட்டில் ஆரோன் என்ற பிரதான ஆசாரியன் யார்? கிளியரா? அப்போ அங்க ஆரோன் பிரதான ஆசாரியர் என்றால் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. வசனம் இருக்கா கிறிஸ்து பிரதான ஆசாரியன்ட்டு? எபிரேயர்ல பவுல் பேசியிருக்குவார் பிரதான ஆசாரியர். அங்க அவருடைய பிள்ளைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க அவருடைய பிள்ளைகள், அவங்களுக்கு என்ன பேரு? அவங்க பிரதான ஆசாரியரா இல்ல ஆசாரியர்களா? ஆசாரியர்கள். அவங்க யாருக்கு நிழல்? சபை. புரியுதுங்களா? அப்போ அவங்க யாருக்கு நிழல்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு நிழல். இப்போ இதுல ஒரு கேள்வி, நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கேள்வி வந்துட்டுக்கணும். என்ன கேள்வி வருதா? இங்க என்ன நம்ம நிழல் பொருள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியன்ற உறவு, அதை தான் பார்க்கணும். அப்பா புல்லன்ற உறவு இல்லை. வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன நிழல் பொருள் பார்க்க போறோம்னா, பிரதான ஆசாரியன் யாருக்கு என்றும் இந்த ஆசாரியர்கள் யாருக்கு என்றும் தான் பார்க்க போறோம். இவர் அப்பா கிறிஸ்து, குமாரன் சபைன்னு பார்க்க போறது இல்லை. புரிஞ்சுச்சா? புரியலையா? நம்மளுக்கு இருக்கிற அப்பா யாரு? பிதாவாகிய தேவன். ஒரே பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை என்னதான் சொல்றார்? பூமியில் ஒருவனையும் பிதா என்று அழைக்காதீர்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பிதா இருக்கிறார், அவரை மட்டும் பிதான்னு கூப்பிடுங்க. அப்ப நாம பார்க்க போற நிழல் பொருள் எதுனா, பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் ஆரோன் என்றால், பிரதான ஆசாரியன் புதிய ஏற்பாட்டில் யாரு? கிறிஸ்து. ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கும்போது, புதிய ஏற்பாட்டில் யார் ஆசாரியர்கள்? நீங்களே அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரியர்கள். புரியுதுங்களா? அதுதான் கம்பேரிசன். இப்போ இது தெரிஞ்சா அடுத்த கட்டத்துக்குள்ள போலாம். இப்போ கூப்பிடுறார் மோசஸ் வந்து. இப்போ மோசஸ் யாரு? மோசஸ் தான் ஆரோனை அபிஷேகம் பண்றார். ஆரோனின் மேல் எண்ணெயை ஊத்துறார். இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி அவர் மேல் பரிசுத்த ஆவியை ஊத்துனது யார்? அவ்வளவுதான், பிதாவாகிய தேவன். புரியுதுங்களா? இப்போ திருப்பி உள்ள போலாம். இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மோசஸ் வந்து, ஏன்னா இந்த கட்டளை எல்லாம் யார் தான் கொடுக்குறதுனா, அந்த இடத்துல மோசஸ் தான் தேவன் சார்பா நினைத்து நடத்துவார். இப்ப மோசஸ் என்ன பண்றாருன்னா, எல்லாருமே வாங்க உள்ளோன்னு கூப்பிட்டார். யார் யார் உள்ள வருது? ஆரோனும் வரார், அதாவது பிரதான ஆசாரியனும் வராரு, மற்ற ஆசாரியர்களும் உள்ள வராங்க. எங்க வராங்கோ? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள முதல் கூப்பிட்டுட்டார். இப்போ அழைப்பு யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? இங்க ஆரோன் வா, அப்புறமா நீ உன் பிள்ளைகள் வா அப்படின்னு அழைப்பு யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? மோசே. மோசே யாருக்கு நிழல்? இப்ப நல்லா கவனிங்க, நமக்கு அழைப்பு யாருக்கிட்ட இருந்து வந்தது? பிதாவாகிய தேவன். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நம்மள உள்ள கூப்பிட்டாராம். உள்ள வந்த உடனே இப்ப அடுத்த கட்டம் வந்துட்டோம். இப்ப அவருடைய வேலைக்காக நம்மளை அழைச்சிட்டாராம். இப்ப அழைச்ச பின்னாடி என்ன பண்ணணும்? நம்மள ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்றாரு? அவரு முதல் தண்ணி எடுத்துக்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் வேலையே. நீங்க நல்லா எடுத்து பாருங்க. நம்ம உள்ள வந்த உடனே, அல்லது கிறிஸ்துவே உள்ள வரும்போது, அவர் முதல் எதை நிறைவேற்றினார்னா, தேவனுடைய நீதி. இது நீதியா? இந்த நீதியை தான் முதல் நிறைவேற்றிருக்குவார். ஆனா அந்த நீதியை நிறைவேற்றணும் என்றால் ஒரு ரகசியமான இடம் அல்லது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் நிறைவேற்றினாரா, எல்லாரும் பார்க்குற மாதிரி நிறைவேற்றினாராம்.
ஏன் எல்லாருமே பார்க்கணும்? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது இவர்களை பிரதிஷ்டை பண்ணும்போது யாரெல்லாம் வந்து அங்க நின்னாங்க? ஒட்டுமொத்தமான இஸ்ரேல் சமூகம் அங்க வந்து நின்னுச்சு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அங்க யாரெல்லாம் நின்னு பார்த்தாங்கோ? ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்கள் நின்னுக்கிறாங்க. யோவான் தனியா இயேசு கிறிஸ்து யோவானை கூப்பிட்டுன்னு போயிட்டு, நீ வா, எனக்கு யாருக்குமே தெரியாத இடத்துல என்ன பண்ணிடு சொல்லல. இவர் எங்க கொடுத்துன்னு இருக்கிறாரோ எல்லாரும் பார்க்கிற மாதிரி கிறிஸ்து வரார். வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லா நீதியும் நம்ம இப்ப என்ன பண்ணோம், நாம நிறைவேற்றுறதுக்கு நமக்கு ஏதுவா இருக்கு, இப்பொழுது இடம் கொடுன்னு சொல்லி உள்ள வந்துட்டார். இப்ப கிறிஸ்து வந்தாரா? எல்லாருமே பார்க்கிற மாதிரி வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாரா? ஆரோனுக்கு தண்ணியில கழுவிட்டார். ஆரோனுக்கு கழுவுன பின்பு யார்கிட்ட போறாரு? குமாரர்கள்னா யாரோங்கோ? அடுத்த ஆசாரியர்கள், அவங்ககிட்ட போறார். பிரதான ஆசாரியர் கிறிஸ்து. அவர் தண்ணினால ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச பின்னாடி அடுத்து யார் வரணும்? அடுத்து அவருடைய சபை உள்ள வராங்க. புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நாம ஞானஸ்தானம் எடுக்கும் போது கூட சில பேருக்கு நம்மளுக்கு கேள்வி இருக்கலாம், ஞானஸ்தானம் வந்து நம்ம எடுக்கணுமா? அவர் மனசை தானே பாக்குறாரு. இருதயத்தின் விருத்த சேதனம் இருந்தா போதும்னு சொல்லும் போது அப்ப ஏன் தண்ணியில நம்ம முழுக வேண்டியதுன்னு இதுல தேவன் என்ன காமிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானத்தை எடுத்தோம் என்றால் அவருக்காக நாம் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி நமக்கு மட்டுமல்ல அங்க வந்து பார்க்கிறவங்க எல்லாருக்குமே காமிக்கிறார். எல்லாருமே பார்த்துக்கோங்க, இந்த பிள்ளை எனக்காக பிரித்து எடுக்கப்பட்டுங்க. இவங்களை இனி நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க உலகத்துக்கு இழுத்துன்னு போகாதீங்கன்னு எல்லாரும் முன்னாடி பப்ளிக் விட்னஸ் பண்ண வைக்கிறாராம். இதனால என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்கும்போது எங்கேயோ ரகசியமாக தனிமையாக அல்ல, யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணணும், பார்த்தே பார்க்கணும். ஏன் பார்த்தே பார்க்கணும்? சாட்சி கொடுக்கணும். அது அவர்களுக்கும் சாட்சி, நமக்கும் சாட்சி. ஞானஸ்தானத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த குமாரன் குமாரத்தி என்னுடையவர்கள், அவங்க எனக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாங்க, எனக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பாவத்துல இருந்து அவங்க என்ன பண்ணப்படுறாங்க, அவங்க கழுவப்படுறாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் பழைய உலகத்துக்கு இழுக்கும் போது நம்ம மனசு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இல்ல நான் தண்ணியில இறங்கி என்ன பண்ணியிருக்கிறேன், நான் தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பு கொடுத்திருக்கிறேன்னு. இது நம்ம இருதயத்தின் விருத்த சேதனம் அநேக தடவை சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா ஏன் இதை அடையாளமாக பண்ண சொல்றாருன்னா, நம்மளுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கேன், அடிக்கடி ஞாபக மருதி ரொம்ப பெரிய பிரச்சனை. 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த சத்திய பாடமே மறந்துருக்கும். நேரத்துல என்ன ஆயிடுதுங்க, பெரிய பிரச்சனை. அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம மறக்காத படிக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். தண்ணியில இறங்குன அடையாளம். இந்த அடையாளம் இருந்தா நாமளே என்ன பண்ண மாட்டோம்னா, ஒவ்வொரு தடவையும் நம்மள மீண்டும் மீண்டும் உலகத்துக்கு இழுக்கும் போது நமக்கு இது மனசு குத்தினே இருக்கும். நான் யாருக்காக பிரிச்சு எடுக்கப்பட்டிருக்கிறேன்னா, கிறிஸ்துக்காக பிரிச்சு எடுக்கப்பட்டிருக்கிறேன். இவங்க தண்ணியில இறங்கின பின்னாடி தான் இவங்களுக்கு ஒண்ணு கொடுத்தாரு. பழைய ஏற்பாடுக்குள்ள போங்க, வஸ்திரத்தை கொடுத்தார். அது வரைக்கும் இவங்களுக்கு என்ன கொடுக்கல, துணியே கொடுக்கல. அப்ப நாம தண்ணியில இறங்கி வந்த பின்பு நமக்கும் என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, வஸ்திரத்தை கொடுக்கணும். அதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்லும் போது, கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரோ கிறிஸ்துவே தரித்து கொண்டு நிற்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நம்ம எப்பதான் இயேசு கிறிஸ்துவ தரிக்க தொடங்குறோம்னா, கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும். அப்ப நம்ம எப்ப எடுக்கிறோமோ அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு துணி கிடைக்கப்படுதான். அது எதை அடையாளப்படுத்தி காமிக்கப்படுதுன்னா, இனி நான் அல்ல, நான் இனி மரிச்சிட்டேன், நான் செத்து போயிட்டேன், இனி நான் என்ன பண்றேன், நான் கிறிஸ்துக்காக உயிரோட வரேன்னு சொல்லி காமிக்கப்படுது. அடக்க ஆராதனை. தேவன் ஏன் இதை தண்ணியில வச்சு காமிக்க சொல்றாருன்னா, இது அடக்க ஆராதனை. ஏன் தண்ணி? அவங்க பண்ற மாதிரி பண்ணலாமே. ஞானஸ்தானம் அடக்க ஆராதனைனா அவங்க செய்யற மாதிரி செய்யலாமே. அப்படின்னா தேவன் என்ன அடையாளமா காமிக்கிறார்னா, தண்ணி எதற்கு பயன்படுத்தப்படுது? சுத்தமாக்கப்படுவதற்கு. அப்போ நம்மளை எதுல கழுவுறன்னு சொல்றாருன்னா, தண்ணீர் முழுக்கினால் நம்மளை என்ன பண்றாருன்னா சுத்தமாக்குறார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் தனக்கு முன்னாடி பிழையற்ற சபையாக நம்மளை நிறுத்தணும்னா எதுல அவர் சுத்தமாக்குறாரா? நம்மள தண்ணியில சுத்தமாக்குறார். அது வெறும் ஞானஸ்தானன்ற தண்ணி மட்டுமல்ல, வசனம்ன்ற தண்ணி கூட தான். இதனால தான் எதுல இருக்கிறாருன்னா
தண்ணியில இறக்கி காமிக்கிறார். ரோமர்ல பவுல் பேசுவார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த தண்ணியில போறதுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள் எடுக்கிற ஞானஸ்தானமா, கிறிஸ்துவோடனே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் சொல்வார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எங்க அடக்கம் பண்ணப்பட்டோம்? எப்போ? அப்ப தண்ணிக்குள்ள போறதுன்னா தெரியுங்களா அர்த்தம்? அடக்கம். புரிஞ்சுச்சிங்களா? நம்ம வசனம் என்ன தெளிவா சொல்லுதுன்னா, உங்களை ஏன் தண்ணியில அனுப்புறேன்னா உங்களை அடக்கம் பண்றேன்றார். வேற எதுக்குமே இல்லை. கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம் ஞாபகம் வச்சுக்கணுமா. இது என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இவங்க அபிஷேகம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பின்பு இவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா? திரும்ப முடியாது. பழைய வாழ்க்கைக்கு இவங்க திரும்பினாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு என்ன நடக்கும்? இவங்க விட்டு போனாலே இவங்களுக்கு இருக்கிற ஒரே தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணம். இப்ப நம்மள கூட எடுத்து பாருங்க. நம்ம பழைய வாழ்க்கைக்கு போனா தேவன் நம்மள அழிச்சிடறாரா, சாகடிச்சிடறாரா? அங்க மரணம் வருதுன்னா இங்க நம்மளுக்கு என்ன வரணும்? எங்க வருது? புது சிருஷ்டி செத்து போயிடும். தேவன் நமக்குள் வைக்கப்பட்ட கிறிஸ்துன்ற கரு, அதுக்கு பேரு தான் புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷன் நாளுக்கு நாள் வளரணும். மாறாக நம்ம மீண்டும் மீண்டும் உலகத்துக்கு போய் நிற்கும் போது சபை கூடுதல் இருக்கலாம், தூக்கம் வரும். சபை கூடுதல் இருக்கலாம், சொல்றது ஒண்ணுமே கேட்காது. சபை கூடுதல் இருக்கலாம், எல்லாமே கேட்கலாம், கேட்டு விட்டு போய் மறந்து விடுவோம். இதெல்லாம் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நமக்குள் வைக்கப்பட்ட புதிய சிருஷ்டி நாளுக்கு நாள் வளரல, நாளுக்கு நாள் செத்து கொண்டு நிற்கிறது என்ற அர்த்தம். புரியுதா? அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இது எங்க காமிக்கிறாரு? ஞானஸ்தானத்துல காமிக்கிறார். இவங்க பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல இவங்க உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பின்பு இவங்களுக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுக்கிறார். இவங்க எனக்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறவர்கள், பரிசுத்த வேலை செய்யப்படுகிறவர்கள். அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பின்பு தேவன் நம்மள என்ன கருதுறாருன்னா, இவர்கள் எனக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், நியூ ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். புதிய ஒரு ஐடென்டிட்டி நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு பேர் என்னன்னா, என்னுடைய குமாரர்கள், குமாரத்திகள். அப்பதாங்க சொல்றோம், புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்மளுக்கு கிடைக்கும். புத்திரர்கள் என்று கருதப்படுவோம். இப்போ ஒவ்வொரு தடவையும் உலகத்துக்கு நம்மள மீண்டும் மீண்டும் இழுக்கோ பாருங்க. நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அநேகர் எடுத்த பின்னாடி கூட நம்மள ஒவ்வொரு தடவை இழுக்கா. அப்போ நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா, நான் தண்ணிக்குள்ள போகும்போது என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் என்ன பண்ணிட்டேன்? அவரோட நான் அடக்கம் பண்ணப்பட்ட, கிறிஸ்துவோடவே நான் சிலுவையில என்ன பண்ணிட்டேன்னா அறிஞ்சிட்டேன். இனி நான் எந்திரிச்சு வந்துட்டேன். எனக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார்? கிறிஸ்துன்ற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வஸ்திரத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? கரை பண்ணக்கூடாது. எந்த விதமான கரை இதுல இருக்கக்கூடாது. நான் எதற்காக வந்திருக்கிற? பிரிச்சு எடுக்கப்பட்டிருக்கிற அப்படின்ற உணர்வு வந்துனே இருக்கணுமா ஒவ்வொருத்தவங்களுக்கும். வரலன்னா என்ன அர்த்தம்? புது சிருஷ்டி தூங்க வச்சிட்டோன்னு அர்த்தம். தூங்க வச்சிட்டோம் அல்லது செத்துருக்கு, ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். அப்பப்போ எந்திரிக்க வைக்கிறோம், அப்பப்போ என்ன பண்றோம்? தூங்க வச்சிடறோம். நம்மளுக்கு கொடுக்கப்படுற புது அடையாளமே அப்பதான் கரெக்டா என்ன தெரியுங்களா சொல்லலாம்? நீங்கள் அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரியர்கள். அது வரைக்கும் கிடையாது, சொல்லலாம் ஆசாரியர்கள். அப்பதான் கரெக்டா ஆசாரியர்கள் சொல்ல முடியும். கிறிஸ்து எடுத்து பாருங்க, அப்படிதான் இருந்துச்சு. அவர் எப்போ உடன்படிக்கை தேவனிடத்தில் செய்தாரோ அந்த நிமிடம் முதல் அவருடைய வாழ்க்கையை நல்லா கவனிச்சு பாருங்க. எதை நோக்கி தான் இருந்துச்சு? தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி செய்து முடிக்குவேன், அதான் கேட்கிறாங்க. அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது எனக்கு என்னவா இருக்கு? சாப்பாடா இருக்கு. இதுதான்ப்பா எனக்கு போஜனம் அப்படின்ட்டாராம். இந்த சித்தத்தை செய்து முடிக்கிற அப்படின்னு நம்மளுடைய மனசுல இருந்துச்சுன்னா அப்பதான் நம்ம உண்மையான ஆசாரியர்கள்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து என்ன பண்றாருன்னா, அங்க ஆரோனுக்கு துணி கொடுக்கிறாரு. அப்புறமா உள்ள போயிட்டு ஆசாரிப்பு கூடாரத்தை பிரதிஷ்டை பண்றாரு. இதை நம்ம பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணலாம், ஏன்னா டைம் பத்தாது. முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன பண்றாருன்னா, எது மேல இவர் ரத்தத்தை தெளிக்கிறாரு? பலிபீடத்து மேல. இது ஆரோன் மேல எண்ணெயை ஊத்துன பின்னாடி தெளிக்கிறாரா, ஊத்துறதுக்கு முன்னாடி தெளிக்கிறாரா? கரெக்ட், ஊத்துறதுக்கு முன்னாடியே தெளிக்கிறார். இப்போ ஆரோன் யாருக்கு நிழல்? கிறிஸ்துக்கு நிழல். ஆரோன் தண்ணியில போறாருன்னா அப்போ கிறிஸ்து தண்ணியில போறார். ஆரோன் மேல என்ன ஊத்தப்படுதுன்னா கிறிஸ்து மேல்
பரிசுத்தாவி ஊத்தப்படுது. ஆனா எண்ணெய் ஊத்தப்படுறதுக்கு முன்னாடியே பலிபீடத்து மேல எண்ணெய் ஊத்திட்டார். அப்போ கிறிஸ்துக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? எங்க ஊத்துனாரு? இங்க நிழல்னா இங்க நிஜம் வரணும். புரியுதுங்களா? அந்த சீக்வன்ஸ் பாருங்க. அங்க ஆரோன் தண்ணிக்குள்ள போறாரு, இங்க கிறிஸ்து தண்ணிக்குள்ள போறாரு. அங்க ஆரோன் மேல என்ன கொடுக்கிறாரு? எண்ணெய். அப்போ கிறிஸ்து மேல பரிசுத்தாவி. ஆனா எண்ணெய் ஊத்தப்படுறதுக்கு முன்னாடி அங்க என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டுச்சு? பலிபீடத்தை 7 தடவை அவர் ரெடி பண்ணிட்டார். என்ன ரெடி பண்ணிட்டார்னா, ஆரோன் கொடுக்கிற பலி என்ன ஆகணும்? பலிபீடத்து மேல வந்துடணும்ட்டு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்போ தண்ணிக்குள்ள இறங்கி தேவனே நான் வரேன் அப்படின்னு முடிவெடுத்தாரோ அப்பவே என்ன ரெடி ஆயிடுச்சு கிறிஸ்துக்காக? அப்பவே ஒரு பலிபீடம் ரெடி ஆச்சு. ஏன்னா தேவன் ஞானஸ்தானத்துல பரிசுத்தாவியை கொடுத்த பின்னாடி பலிபீடத்தை கொடுக்கிறாரா அல்லது அப்பவே கொடுத்துட்டாரா? இவர் எப்போ தீர்மானிச்சு நான் தேவனே உங்களுடைய சித்தத்தை சேரன் தண்ணிக்குள்ள இறங்கினாரோ அப்பவே தேவன் பலிபீடத்தை ரெடி பண்ணிட்டாரா? எது அந்த பலிபீடம்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறீர். அந்த சரீரத்தை என்ன பண்ணணும்? எரிக்கணும். அந்த பலிபீடத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பலிபீடத்து மேல என்னன்னா இருக்கும்? தேவன் வானத்திலிருந்து இறங்குன நெருப்பு, அது மேல மாம்சம், அப்புறமா அது எதனால் நிரம்பி இருக்கணும்? எல்லாம் இருக்கும். அது மேல என்ன ஊத்துவாங்க? ரத்தம். கிறிஸ்துவின் ரத்தம் எது மேல தெளிக்கப்பட்டது? சிலுவை. இயேசு கிறிஸ்து எப்போ தண்ணில இறங்கினாரோ அப்பவே இவருடைய பலிபீடம் ரெடி ஆயிடுச்சு. எது தெரியுங்களா? சிலுவை மரணம் அப்பவே ரெடி பண்ணிட்டார். இது மேல தான் கிறிஸ்து சாகுவார். அங்க நெருப்பு இருக்குனாரு, இங்க உலகத்தின் மேல் வரப்போற கோபம் கிறிஸ்து மேல இறங்குச்சு. அந்த கோபத்தின் நியாய தீர்ப்பு கிறிஸ்து மேல இறங்குச்சு, நெருப்பா இறங்குச்சு. அந்த ரத்தம் பலிபீடத்து மேல இருக்குமா? எவ்வளவு திசையில இருக்கும்? சிலுவையில கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு திசையில இருந்துச்சு? எவ்வளவு திசையில இருந்துச்சு? எது அந்த 4 திசை? தலை மேல போடப்பட்ட முள்முடி, 2 கைகள், கால்கள், 4 பக்கம் தேவன் பூசி அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ பலி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்க வைக்கப்பட்டாச்சு. அது மேல என்ன ஒழுணும்? எல்லா பக்கமும் ரத்தத்தை, கிறிஸ்துவோடைய சரீரத்திலிருந்து வர ரத்தத்தை தேவன் பூசி வச்சார். அந்த பலிபீடத்தை மட்டும் ரத்தத்துல தெளிக்கலையா, அந்த பலிபீடத்துக்கு பயன்படுத்துற பொருள்கள் இருக்கு பாருங்க, அதை கூட ரெடி பண்ணிட்டாராம். அப்போ கிறிஸ்து சாகடிக்கணும்ட்டு எடுத்துன்னு வந்தாங்க பாருங்க பொருள்கள். இங்க இது குத்தி வைக்குவாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னா கைகளையும் கால்களையும் உருவ குத்துனாங்க. இங்க எப்படி பங்க்சர் பண்ணுவாங்களோ அதை திருப்பி போடுறதுக்கெல்லாம் சில கருவிகள் இருக்கும். ஃப்ரையிங் பேன்லாம் வச்சிருக்குவாங்க. இதெல்லாம் செப்பரேட்டா பார்க்கணும். அந்த மாதிரி கிறிஸ்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே தயாராயிடுச்சு. எடுத்து இவரை சாட்டு வாரில் அடிக்கிறதும் சரி, ரோமர்கள் மூலியமாக ஆணில எடுத்து குத்துறதும் சரி, ஈட்டி எடுத்து குத்துறதும் சரி, இதெல்லாம் என்ன ஆயிடுச்சா? தயாராயிட்டார். அர்த்தம் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாயிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்போ தண்ணியில இறங்கினாரோ அப்பவே என்ன உறுதி ஆயிடுச்சு தெரியுங்களா? இவருடைய மரணம் உறுதியாச்சு. அது உறுதியான தொட்டுதான் தேவன் அபிஷேகத்தை கொடுத்தார், பரிசுத்தாவியை கொடுத்தார். இது கிறிஸ்து. இப்ப நம்மளுக்கு வாங்க, நம்ம தண்ணியில இறங்கின உடனே அப்ப நமக்கும் என்ன ஆயிடுங்க? ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடும். எது அது? நம்ம தண்ணியில இறங்கின உடனே அங்க என்ன கன்ஃபார்ம் ஆச்சு? அவருக்கு பலிபீடம். இங்க நாம இறங்கின உடனே நமக்கு ஒன்று ரெடி ஆயிடும். எது? நமக்கும் பலிபீடம் தாங்க. அப்போ அவருக்கு பலிபீடம் ரெடி ஆச்சா இல்லையா? அப்ப நமக்கு என்ன ஆகணும்? அப்ப நம்ம பலிபீடம் இருக்கா? இருக்கு. எபிரேயர்ல பவுல் சொல்றார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. நமக்கு என்ன இருக்கா? நமக்கும் ஒரு பலிபீடம் உண்டு. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அதுல வேற யாருக்குமே அதிகாரம் இல்லைன்ட்டார். நமக்கு தான் என்னவா? அந்த பலிபீடம் உண்டு. இப்ப பலிபீடம் எதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு? பழைய ஏற்பாட்டுக்கு போங்க. பலி எரிக்கிறதுக்கு. அதாவது நாங்க எடுத்துன்னு கொடுக்கிற பலிகள் பலிபீடத்தின் மூலியமாக எங்க போகும்? கரெக்டா? அப்ப பலிபீடம் நம்ம எடுத்துன்னு கொடுக்கிற பலியை தேவனுக்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்குது. இதுதான் பலிபீடத்துடைய வேலை, எரிச்சு சேர்க்குது. பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல நாம தேவனுக்காக எடுத்துன்னு போற பலியை எது மேல வைக்கிறோம்?
அதுதான் தேவன்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கும். வசனத்தை பாருங்களேன், இது சொல்வார், பலி முக்கியமா பலிப்பீடம் முக்கியமான்னு கேட்குவார். மத்தேயு 23:19. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? இப்போ காணிக்கை முக்கியமா அல்லது காணிக்கையே பரிசுத்தமாக்குற பலிப்பீடம் முக்கியமான்னு கேட்டார். அப்ப இது ரெண்டுல எதுங்க முக்கியம்? பலிப்பீடம். புரியுதா? இப்போ நம்ம காணிக்கை எடுத்துன்னு போறோமா தேவனுக்கு, அப்ப எது மேல வைக்குவோம்? அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலிப்பீடம் எது? யாரோ கரெக்டா சொன்னீங்க, கிறிஸ்து தாங்க நம்மளுக்கு இருக்கிற பலிப்பீடமே. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திர செலுத்துகிறோம். பலியை யார் மூலியமாக? அவர் கிறிஸ்து மூலியமாக யாருக்கு செலுத்துறோமா? எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துறோம். பலிப்பீடத்தோடைய வேலை என்னன்னா பலி எடுத்து தேவனுக்கு செலுத்திடும். அப்போ கிறிஸ்து என்ன பண்றாரா, நாம கொடுக்கிற பலியை கிறிஸ்து மூலியமா யாருக்கு போயின்னு இருக்கான்? தேவனுக்கு செலுத்துது. அப்போ நாம ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஒன்று ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு, பலிப்பீடம். அது மேல தான் என்ன ஆகணுமா? பலி ஆகணும். கிறிஸ்து மேலனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை போல். புரியுதுங்களா? கிறிஸ்து பலிப்பீடம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கிறிஸ்துவை பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகுங்கன்னு அர்த்தம். கிறிஸ்து என்னன்னா பண்ணாரோ அதன் மாதிரி செஞ்சா பலி யார்கிட்ட போயிடும்? தேவன்கிட்ட போயிடும். அதன் மாதிரி செய்யலனா பலி போகவே போகாது. இதுக்கு பிறகுதான் யார் மேல அவர் எண்ணெய் ஊத்துறாருன்னா ஆரோன் மேல எண்ணெய் ஊத்துறாரு. இப்ப ஊத்திட்டாரா? ஆரோன் மேல ஊத்திட்ட பின்பு என்ன எடுத்துன்னு வந்தாங்க? காளை எடுத்துன்னு வரப்படுது. காளைய வெட்டுறாங்க. வெட்டிட்டு என்ன பண்றாங்க? அந்த காளையை எடுத்து அதோடைய ரத்தத்தை எடுத்து இந்த 4 கொம்பின் மேல் பூசுறாங்க. 4 கொம்பு மேல மட்டுமா? அதோடைய பேஸ்மெண்ட் அடிஸ்தானத்துல ஊத்துறாங்க. அது எது மேல ஊத்தப்படுது? அடிஸ்தானம்னா இது எது மேல ஊத்தணும்? பூமி மண்ணு மேல ஊத்திடுறாங்க. புரிஞ்சுச்சுங்களா? இத்தான். இப்போ இதுல என்ன தேவன் சொல்ல வர்றார் அப்படின்னா, முதல்ல இந்த கொம்பு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நிறைய இருக்கு பாயிண்ட்ஸ், ஒரு 2 மட்டும் சொல்றேன். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் கொம்பு வல்லமைக்கும் அடைக்கலத்துக்கும் பேசப்பட்டிருக்கும். சில இடத்துல ராஜரீகத்துக்கு பேசப்படும். இது 2 மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஒன்று பலத்துக்கும், இன்னொன்று அடைக்கலத்துக்கு பேசும். வசனத்தை வாசிக்கலாம். 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இப்போ அந்த கொம்புன்னும் போது என்ன சொல்றாரு? அந்த கொம்பை என்ன மாதிரி பண்ணு? காண்டாமிருகத்தின் கொம்புன்றார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ்ல படிக்கிற பாருங்க. பட் யூ ஹாவ் மேட் மீ as strong as a wild ox. அதாவது அந்த கொம்பு எப்படி பலமா இருக்கோ என்ன பண்ணிட்டீங்க நீங்க, அந்த மாதிரி பலமா பண்ணிட்டீங்க. அப்போ கொம்பு பலத்துக்கு அடியாளப்ப பேசப்பட்டிருக்கு. இப்போ அந்த கொம்பு மேல ரத்தம் பூசப்படுதுன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மட்டும் தான் பலன் இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு ஒருவேளை நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துக்கட்டத்தில் வாழ்ந்துன்னு இருந்தோம்னு வைங்க, இன்னும் கிறிஸ்து வரல. உதாரணத்துக்கு சொல்றேன், கிறிஸ்து இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு அவர் முதலாம் வருகை இருக்குன்னு வைங்க. உதாரணம், நம்மலாம் மல்கியா காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம பாவம் செய்யறோமா? டெய்லி செய்யறோமா? போய் மன்னிப்பு கேட்கணும்னா எப்படி கேட்குவோம்? தேவன்ட்ட. பாவம் செய்யறோமா? போய் மன்னிப்பு கேட்கணும், எப்படி செய்வோம்? ஏதாவது ஒரு மிருகத்தை எடுத்துன்னு போனோம், அதோடைய ரத்தத்தை கொடுக்கணும். ஏன் ரத்தத்தை கொடுக்கணும்? ஏன்னா என்னுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப தேவனுடைய நீதி என்ன சொல்லுதா? தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஜீவனுக்கு ஜீவன். இப்ப அந்த ஜீவனுக்கு ஜீவன் தேவன் சப்ஸ்டிடியூட் கொடுத்தார், மாற்றா கொடுத்தார். மாம்ச ஜீவன் ரத்தத்தில் இருக்கு, அதனால நீ ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும்னா என்னத்தை கொடுத்துரு? ரத்தத்தை கொடுத்துரு. அப்ப தேவனுடைய நீதி ஆயிடும், அது சரியாயிடும். இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம ஒவ்வொருத்தங்களும் வாழ்ந்துன்னு இருந்தோம் என்றால் தேவன்கிட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிற பாருங்க, அப்படி கேட்க முடியாது. எடுத்துன்னு போய் ரத்தத்தை கொடுக்கணும், அல்லது பாவம் நிவாரண நாள் அன்னைக்கு போய் ரத்தத்தை செலுத்தணும். அப்பதாங்க மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சுச்சா? இப்போ இன்னைக்கு மன்னிப்பு எப்படி வாங்குறோம்? இல்லை எப்படி கேட்குறோம் மன்னிப்பு? இப்போ போய் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இன்னைக்கு முழங்கால் போட்டு என்ன பண்ணிடுவோம்? அப்போ தேவன் ஏன் மன்னிக்கிறாரு? அவருக்கு ரத்தம் வேணும் தானே? அதாவது அவருடைய நீதிக்கு என்ன வேணும்? அவருடைய நீதிக்கு ரத்தம் வேணும். அப்போ ஏன் ரத்தத்தை நீ கொடுக்கறது இல்லை? கிறிஸ்து கொடுத்துட்டார். புரிஞ்சுச்சுங்களா? அந்த நீதிக்கு தேவையானதை கிறிஸ்து பூர்த்தி பண்ணிட்டார்.
அப்போ இனி நம்ம என்ன எடுத்துன்னு போக வேண்டியதில்லைன்னா ஒரு ரத்தத்தை எடுத்துன்னு போக வேண்டியதில்லை. அப்போ அவருடைய ரத்தத்துக்கு அதிகமான வல்லமை இருக்கிறது. அதனால தான் அந்த வல்லமைக்கு அடையாளமா என்ன பண்றாருன்னா கொம்பின் மேல் பூசுறார். எபிரேயர்ல பவுல் சொல்றார், எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? ரட்சிக்க வல்லமை உடையவரா இருக்கிறார். கொம்பு எது அடையாளப்படுத்தி காமிக்குது? வல்லமை. இப்ப கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அடுத்து ரெண்டாவது, அடைக்கலத்துக்கு பயன்படுத்தப்படும். யாராவது பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தப்பு பண்ணவர்கள் போய் எனக்கு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா கொம்பு போய் பிடிச்சிக்குவாங்க. அதோனியா ஞாபகம் இருக்கா? சாலமோனுக்கு பயந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா போய் கொம்பு பிடிச்சிக்குவார், பலிபீடத்தின் கொம்பு. அப்புறமா அவரை மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1:50. அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். என்னத்த பிடிச்சுக்கிறாரு? அப்போ பிடிச்சிக்கினாங்கன்னா என்ன அர்த்தம்னா என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா மன்னிப்பு கிடைக்குது, அடைக்கலமும் கிடைக்குது, ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. இன்னைக்கு நமக்கு அப்போ இங்க என்ன கொடுக்கப்படணும்? கொம்பு, கொம்பு, கொம்பு. அப்போ அன்னைக்கு கொம்பு பிடிச்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மன்னிப்பும் அடைக்கலம்னா இன்னைக்கு நம்ம எதை பிடிச்சா நமக்கு மன்னிப்பும் அடைக்கலமும் கிடைக்கும்? அதே கொம்பு தான். யார் தான் அது? இயேசு கிறிஸ்து தான். இப்போ இயேசு கிறிஸ்துவை பிடித்தா மட்டும் தான் என்ன கிடைக்கும்னா மன்னிப்பும், பிதா கிட்ட இருந்து மன்னிப்பும் அடைக்கலமும் கிடைக்கும். நம்மளுக்கு கிறிஸ்து வந்த நோக்கமே ரட்சகராக வந்தாரா? லூக்கால பேசுவார். லூக்கா 1:69. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்கிறதற்கும். ஓகே, அது தமிழ்ல கொஞ்சம் மாறி இருக்கு, நான் வாசிக்கிற பாருங்க. ஹீனா பிதா, காட். He has sent us a mighty savior. நம்மளுக்கு யார் அனுப்பிச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வல்லமை உள்ள ரட்சகரை அனுப்பிச்சிருக்கிறாராம். புரிஞ்சுச்சா? அந்த கொம்புக்கு அர்த்தமே என்னதான்? வல்லமை. அப்ப நம்ம வந்தவர் கூட எப்படி இருக்கிறார்னா வல்லமை உள்ள ரட்சகர். அவர்கிட்ட தான் அடைக்கலம் இருக்கிறது. சரி, ஏன் 4 திசை? உலகம் முழுவதும். அப்பனா கிறிஸ்து செலுத்தின ரத்தம் தனிப்பட்ட இடத்துக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் போகுது. அதுதான் அவங்க சீசர்களுக்கு சொல்வார், நீங்க எங்க போங்கோ? உலகம் முழுவதும் போங்கோ. மத்தியில மார்க்ல சுவிசேஷத்துல சொல்லும் போது ஆபிரகாம் பந்திக்கு எங்கத்துல இருந்து வருவாங்கன்னா கிழக்குலேருந்தும் மேற்குலேருந்தும் உலகத்தோடைய 4 மூலையிலேருந்து வருவாங்கன்னு பேசுவார். அப்போ அவர் கொடுத்த அந்த இரத்த பலி, ஈடு பலி எது வரைக்கும் போகுதுன்னா உலகம் முழுவதும் போகுது. இந்த உலகம் முழுவதும் போகுது அப்படின்றது சரி. இப்போ கிறிஸ்துவோடைய காலகட்டத்திலிருந்து எடுத்துக்கலாம். கிறிஸ்து மரிச்சாரு, ஜீவனை கொடுத்தாரு. அந்த க்ஷணம் முதல், அந்த நிமிடத்திலிருந்து இந்த ரத்தம் யாருக்கெல்லாம் போச்சு? உலகம் முழுவதும் போச்சு. அப்போ கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அவங்களுக்கு கேள்வி புரியுதுங்களா? கிறிஸ்து மரிச்சாரு, ரத்தம் பூசப்படுது, இது எங்க போகுது? உலகம் முழுவதும் போகுது. அப்போ அந்த கிறிஸ்து மரித்த கிபி 33ஆம் வருஷத்திலிருந்து இன்னி வரைக்கும் இது அப்ளை ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போ கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்தவர்கள் அவங்களுக்கு எங்க மன்னிப்பு? அது இங்க இதுல காமிக்கணும் இல்லையா? எங்கேயாவது காமிச்சிருக்கிறார். எங்க காமிக்கிறார்னா இந்த ரத்தத்தை எங்க எடுத்துன்னு போறாங்க? அடுத்து எங்க ஊத்துறாங்கோ? கீழே பேஸ்மெண்ட். என்ன தெரியுங்களா சொல்றாரு? மனிதர்களுடைய பேஸ்மெண்ட்னா ஃபவுண்டேஷன், அடிஸ்தானம். மனிதர்களுடைய ஃபவுண்டேஷன், அடிஸ்தானம் எங்க தொடங்குச்சு? ஆதாம். இந்த ரத்தம் எது வரைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு வரைக்க போகுது. அந்த மனுஷனுடைய வேறு எங்க தொடங்குதுன்னா ஆதாம் கிட்ட தொடங்குது. அதனால தான் ஆதாமுக்குள் மரித்த அனைவரும் கிறிஸ்துக்குள் உயிர் பெற்று வருவாங்கோ. ஏன் மண்ணில் ஊத்துறாருனா மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதன் யாரா இருந்தாலும் இந்த ரத்தம் அவர்களுக்கும் போகும். ஒன்று கிறிஸ்துவின் காலம், கிறிஸ்துக்கு பின்னாடி நம்மளுக்கு எல்லாருக்குமே போகும், கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கும் போகும். அதனால தான் என்ன பண்றாருன்னா எங்க ஊத்துறாருனா பேஸ்மெண்ட்ல ஊத்துறாரு. அது எங்க போகுதுன்னா அடிப்படை ஸ்தானம் வரைக்கும், கீழே வரைக்கும் போகும். அப்போ மனுஷனுக்கு கொடுக்கப்படுற இந்த மீட்கும் பொருள் உயிரோடு இருக்கிற நமக்கு மட்டுமல்ல, ஆதாம் வரைக்கும் இது போகணும். ஏன்னால் மனுஷனுடைய வேரே ஆதாம்கிட்ட தான் தொடங்குது. இதை பவுல் கோட் பண்றார். ரோமர் 5:12 சொல்வார், ஒரே மனுஷன். யார் அது? ஆதாம்.
அவர் மூலியமாக பாவமும் மரணமும் வந்ததுன்னு பேசுவார். அப்போ இந்த மீட்பு எது வரைக்கும் போனோம்? ஆதாம் வரைக்கும் ஃபுல் டீட்டெயில் உள்ள போனோம். இப்போ இது முடிஞ்சிச்சா? கொரிந்தியர்ல பவுல் திருப்பி சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை கூட வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ ஆதாமுக்குள்ள எல்லாருமே மரிக்கிறத போல கிறிஸ்துக்குள்ள எல்லாருமே உயிரோட வந்துருவாங்க. சரி, இப்போ இவ்வளவு தூரம் எடுத்துன்னு வந்துட்டார். இப்போ புரியுதா? அப்போ நம்மளுடைய பாதை எப்படி ஒவ்வொன்றா தேவன் சித்தரிச்சு வச்சிருக்கிறாரு. இது முடிஞ்ச பின்னாடி அடுத்து நான் தேவன் செய்ய வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பலிகளை கொண்டு வரார். முதல் எந்த பலி? காளை, அதோடைய ரத்தத்தை பார்த்துட்டோம். இதுக்குள்ள இருக்கிற உள் உறுப்புகள் எடுக்க சொன்னாரா? அதுல ரொம்ப குறிப்பா என்னென்ன எடுக்க சொன்னாரு? அதோடைய கொழுப்பு, அப்புறமா உள் உறுப்புகள், இதெல்லாத்தையும் எடுத்து தேவனுக்கு கொடுத்துடணும். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொழுப்பு ரொம்ப இஷ்டம்? கறி சாப்பிடுமா? கொழுப்பு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? பழைய ஏற்பாட்டில் யாருமே ஃபேட் சாப்பிடக்கூடாதான் சட்டமாக கொடுத்துருந்தார். கொழுப்பே சாப்பிடக்கூடாதுன்னு பேசியிருக்குவாரு. இதை 2 கண்ணோட்டம் இருக்கு. ஒன்று இஸ்ரேல் மக்களுடைய கண்ணோட்டத்தில் ஒரு விலங்கோடைய ரொம்ப உயர்ந்த பகுதி அல்லது பொருள் எதுனா கொழுப்பு தான், ஃபேட் தான், ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குமா. அடுத்து தேவன் சயின்டிஃபிக்காக கூட இது கொடுத்தாரு. வனாந்திர சூடுல முதல் கெட்டு போகிறது கொழுப்பு தான். அது கெட்டு போச்சுன்னா அது சாப்பிட்டு அது நிமித்தமாக மக்களுக்கு நோய்வாய் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. இதுவும் சயின்டிஃபிக் ரீசன் ஒன்று இருக்கு. அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, கொழுப்பை நீங்க யாருமே சாப்பிடக்கூடாது. அவங்கள சுத்தி புறஜாதிகள் இருந்தாங்க பாருங்க, அவங்கெல்லாம் அவங்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு அதிகமாக எதை பயன்படுத்துவாங்கன்னா கொழுப்பை தான் பயன்படுத்துவாங்க. அதை வேறு பிரிச்சார் தேவன். நீங்க அவங்கள போல இருக்கக்கூடாது. இந்த கொழுப்பை நீங்க என்ன பண்ணனா எடுத்துன்னு எனக்கு வந்துடணும். இது எது மேல வச்சு பலி கொடுத்துடணும்னா, நீ நெருப்புனால இதை முழுமையாக சுட்டு எரிச்சிடணும்னு சொல்லி கொழுப்பை மட்டும் எரிச்சிடுவாங்க. இதை வைக்கவே மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரு மிருகம் இப்போ வீட்டில் ஒரு விசேஷம், ஆடு அடிக்கிறாங்க, அதோடைய கொழுப்பு என்ன பண்ணலாம்? இல்லை பழைய ஏற்பாட்டில் கவனிங்க. வீட்டில் ஒரு விசேஷம், அவங்கவுங்க வீட்டில் அன்னைக்கு ஆடை அடிச்சாங்க, அப்போ அதோட கொழுப்பு என்ன பண்ணியிருக்குவாங்க? தேவனுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துடணும் ஆசாரிப்பு கூடத்துல. வீட்டில் ஒரு விலங்கு இருக்கு, செத்து போச்சு, அதோடைய கொழுப்பு என்ன பண்ணலாம்? கொடுக்கக்கூடாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பயன்படுத்திக்குவாங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இந்த ஒலிவ எண்ணெய் தீந்து போச்சுன்னா இந்த கொழுப்பை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து எண்ணெயை தயாரிக்குவாங்க. அப்புறமா இவங்க இந்த மாட்டு வண்டியெல்லாம் வைக்குவாங்க. அந்த மாட்டு வண்டிக்கு சக்கரத்துக்கு இன்னைக்கெல்லாம் கிரீஸ் இருக்கு. அன்னைக்கு எதை பயன்படுத்துவாங்கன்னா இந்த கொழுப்பை கிரீஸ் பயன்படுத்துவாங்க. அப்புறமா அவங்க குடிக்கிற தண்ணி அதுக்கு கோட்டிங் பண்ணுவாங்க. அந்த கோட்டிங்கெல்லாம் எதில் பயன்படுத்துவாங்கன்னா இந்த கொழுப்பு. அந்த மாதிரி நிறைய அதை எடுத்து சில செடிகள் செடிகளோட இலைகள்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி கைக்கு இன்னைக்கு வேஸ்லின் போடுறாங்க பாருங்க. அந்த வேஸ்லின் எல்லாம் தயாரிச்சுக்குவாங்க, நிறைய செய்வாங்க. பயன்படுத்துறதுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா அதுக்கு பர்மிஷன் கொடுத்தார். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னு வரனா, சாப்பிடக்கூடாது. என்ன அர்த்தம் இதில்? ஒரு மிருகத்தோடைய ரொம்ப எது உயர்ந்தது என்று கருதுறோமோ அது யார் கொடுத்தணுன்றாரு? ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரிச்சஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கூட கொழுப்பு என்ன தான் சொல்லுவாங்க, ரொம்ப ரிச்சுன்னு வாங்க. கேட்டிருக்கிறீங்களா அந்த வார்த்தை? அதை யாருக்காக கொடுத்துருன்றாருன்னா தேவனுக்காக கொடுத்துரு. இதை கொடுத்துட்டாங்களா? யார் கொடுத்துட்டாங்க? லேவியராகமத்தில் கொடுத்துட்டாங்க. இப்போ கிறிஸ்து கூட எடுத்து பாருங்க. கிறிஸ்துவோடைய ரிச்சஸ்ட் பார்ட், அதாவது அவருடைய வாழ்க்கையில இருந்த மிக முக்கியமான எல்லாத்தையுமே எதற்கு பயன்படுத்தினார்? யாருக்கு கொடுத்தார்? தேவனுக்கு தாங்க கொடுத்தார். கிறிஸ்து தனக்குன்னு ஏதாவது எடுத்து பயன்படுத்தினாரா? அவர்கிட்ட இருக்கிற எது அதிகம்னு கருதினாரோ அதை யார் கொடுத்துட்டாரு? இப்போ அந்த மிருகத்துடைய கொழுப்பை தேவன்கிட்ட கொடுன்னு சொன்னா, இப்போ நாம கூட பலி செலுத்தணுமா? இதெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி எதை நம்ம செலுத்தலாம்? நிறைய பேர் என்ன நினைக்கும்னா, காசு தான் முன்னாடி குறிக்கோளா வைக்கும். நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப ரொம்ப காசு கொடுத்தாலும் வராதது எது? நம்ம கிட்ட நாம காசு கொடுத்தா கூட அதை எடுக்க முடியாதுங்க. போச்சுன்னா போச்சு. டைம் யாருன்னா வாங்க முடியுமா? நேற்று தினத்துடைய காலத்தை யாராலையும் வாங்க முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற உயர்ந்தது நம்மளுடைய நேரம், அப்புறமா தேவன் நம்மளுக்கு கொடுத்த பெலன், நம்மளுக்கு கொடுத்த தாளந்துகள். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்கில் இருக்கும்.
அது தேவனுக்கு என்று எப்படி நாம் பயன்படுத்துகிறோம். ஸ்கில்லை பயனப்படுத்துறதில்ல, வரோம், கேட்குறோம், போகிறோம். அப்போ தேவன் கொடுத்தது எப்படி தேவனுக்கு என்று மீண்டும் செலுத்த முடியும்? நம்மளுக்கிட்ட தேவன் கொடுத்த சில பொருள்கள், அடுத்து நம்மளுடைய ஆழமான அன்பு, தேவன் மேல் வைக்கிற நம்மளுடைய பற்று, நம்மளுடைய விசுவாசம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப உச்சக்கட்டமானது. இதை நான் அந்த கொழுப்பை சாப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் உங்களுக்கு இல்லை, இதெல்லாம் எனக்கு. புரியுதுங்களா? இப்போ எடுத்து பாருங்க, என்கிட்ட வந்து நேரம் இருக்கு. இந்த நேரத்தை நான் எப்படின்னா பயன்படுத்தலாம். தப்பா? நான் எப்படின்னா பயன்படுத்தலாம். தப்பா? தேவன் சுயம் கொடுத்துட்டார். ஆனா தேவனுக்குன்னு கொடுக்குற பாருங்க, அது தாங்க பலி. அதுதான் பலியே. எனக்கு தேவன் கொடுத்துட்டார், இது உந்து, நீ என்ன பண்ணிக்கோ. ஆனா தேவனை நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஆனா எனக்கு நான் பயன்படுத்தாமல் நான் உங்களுக்கு என்று திருப்பி கொடுத்துறேனே, இதுதான் நாம் செலுத்துகிற ஜீவனுள்ள ஜீவ பலி. இது அவர் எப்படி கருதுறாருன்னா, இது ரொம்ப மேன்மையாக கருதுறார். நம்ம தேவனுக்கு என்று அதிகமா, அதாவது நம்மளுடைய நேரத்தை எடுத்து பாருங்க. நம்ம வாழ்க்கை இந்த ஒரு நாள் எடுத்துக்கோங்க, காலையிலேருந்து 8 மணிலேருந்து இல்லை நைட்டு 10 மணி வரைக்கும். நம்மளுடைய இந்த ஒரு நாளில் ரொம்ப மிக முக்கியமான பகுதிகளை தேவனுக்கு கொடுக்குறோமா, மிச்ச மீதியை கொடுக்குறோமா? மிச்ச மீதி தான் கொடுக்குறோம். முக்கியமானது இல்லை, ப்ரைம் டைம்னு சொல்லலாம். முக்கியமான நேரத்தை நம்மளுக்கு எடுத்துக்குவோம், அல்லது வேற விஷயங்கள் கொடுத்துருவோம். மிச்ச மீதி தான் அவருக்கு. எது தெரியுங்களா? மிச்ச மீதி தூங்க போகும்போது 2 நிமிஷம் மிச்ச மீதி வச்சுக்கோங்க, போங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே வச்சுக்கோங்க, போங்க, அவ்வளோதான். இல்லை சாப்பிடும் போது இருந்தாங்க, இது கொஞ்சம் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க, உங்கள் சாப்பாடு வச்சுக்கோங்க. மிச்ச மீதி கொடுத்துன்னு இருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச மீதி இல்லை, உயர்ந்தது, பெஸ்ட்டை கொடுக்குறோமா இல்லையான்ட்டு நம்ம தான் யோசிக்கணும். இதெல்லாம் ஏன் இன்னும் சபையாக மாற முடியலன்னா, இன்னும் என்னத்தையும் கொடுக்கல. நம்ம தேவன்கிட்ட மிச்ச மீதி தானே கொடுத்துன்னு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களை திருத்தத்துக்காகவே மல்கியா தீர்க்கதரிசி அனுப்பினார். ஏன் அனுப்பினார்னா, மல்கியா தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு உயர்ந்தது கொடுக்கல, மிச்ச மீதியை கொடுத்துருந்தாங்க. எந்த ஆடு நொல்ல கண்ணுன்னு பார்க்குவாங்க, அந்த எடுத்துக்கோங்க தேவனே, நல்ல ஆடு எனக்கு வேணும், உங்களுக்கு எப்படி வேஸ்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்கன்ட்டு. எல்லாம் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி தாங்க பண்ணின்னு இருக்கிறோம். 6 நாளில் முழுசாக நம்மளுக்கு எடுத்துக்குவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் டைம் ஆச்சான்னு பார்க்குவோம். இன்னும் எவ்வளோ நேரம், எப்போ முடியும், எந்த டைமுக்கு முடியும், தொடங்குறதுக்கு முன்னாடி எப்போ முடியும்னு கேட்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? இன்னும் ஸ்டார்ட் ஆகிருக்காது, எப்போ எண்ட் ஆகும். என்ன அப்படின்னா, எப்போ நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த கடமையை முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், போயிடலாம். அப்போ தேவனுக்கு நம்ம என்ன கொடுத்துன்னு இருக்கிறோம்? நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட் சாய்ஸஸ்ட் கொடுக்குறோமா, வேஸ்ட்டை கொடுக்குறோமான்னு யோசிக்கணுமா? நம்ம வேஸ்ட்டை கொடுத்துன்னு இருக்கிறோன்னா, அப்போ தேவன் நம்மளுக்கு என்ன தான் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும் நாம். ஆனால் அவர் திருப்பி பெஸ்ட் தாங்க கொடுத்துன்னுக்கிறார். இதுதான் அவர். நீ எனக்கு வேஸ்ட் கொடுக்குறேன்னு நம்மளுக்கு அவருக்கு வேஸ்ட் கொடுக்கல, அவர் நம்மளுக்கு பெஸ்ட் கொடுக்குறாரு. எப்படி தெரியுங்களா பெஸ்ட் கொடுக்குறாரு? நாளைக்கு உயிர் கொடுக்குறாரு. எடுத்துக்கோப்பா, 24 மணி நேரமும் உனக்கு தான். நாம் என்ன பண்ணுறோம்? அவர்கிட்ட பெஸ்ட்டை வாங்கி அந்த 24 மணி நேரத்தில் எது வேஸ்ட்டுன்னு பார்க்கும். அதை என்ன பண்ணுறோம்? நீங்கள் எனக்கு கொடுத்த பெஸ்ட்டுக்கு இந்தாங்க தேவனே, நீங்கள் வேஸ்ட்டை வச்சுக்கோங்க. இப்படி தாங்க ஓடின்னு இருக்கு. ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணாரா? முழுசாக கொடுத்துட்டார். இப்போ புது சிருஷ்டிகளாக இருக்கிற நாம் என்னத்தை கொடுக்கலாம்? தேவனுக்கு என்று முழுசாக எரிச்சாங்களாம். அடுத்து நீதிமொழிகளில் பேசுவார், நம்ம என்ன கொடுக்கணும்ட்டு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எதுல கனம் பண்ணுமா? அது அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதனால இது காசு நினைக்காதீங்க. மீண்டும் சொல்றேன், அன்னைக்கு அவர்களுக்கு பொருள் முதல் பலன். ஏன்னா நல்லா பிரயாசப்படுவாங்க, தேவன் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. ஏன் இதை சொல்றாருன்னா, இதுல கூட எடுத்து பாருங்க, கடைசி பலனா முதல் பலனா? அதாவது என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை எடுத்துட்டு வந்து கொடுன்றார். புரிஞ்சுச்சா? ஏன் முதல் பலன்? 2வது பலன் கேட்டிருக்கலாமே. ஏன்னா அவ்வளோ காலங்களாக காத்திருந்து அறுவடை செய்யும் போது முதல் அறுவடையில தான் நல்ல நல்ல கனிகள் வரும். 2வது 3வது 4வதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தரம் கம்மியானே வரும். முதல் தான் எப்பவுமே பெஸ்ட்டாக வரும். குவாலிட்டி அதில் தான் அதிகமாக இருக்கும். அதான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இன்னைக்கெல்லாம், பெஸ்ட் குவாலிட்டி. அது யாருக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டாருன்னா, தேவனுக்கு கொடுத்துரு. இங்கே இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை இப்படியே எடுத்து பார்க்கணும். நம்ம எது உயர்ந்ததுன்னு நினைக்கிறோங்க. இது தாங்க மரியாதை செஞ்சாங்க கிறிஸ்துவுக்கு. அவங்க கிறிஸ்து வந்திருக்கும் போது அவங்க வீட்டில் எது உயர்ந்ததுன்னு பார்த்தாங்களாம். இருந்துச்சா ஒரு ராத்தல், விலை உயர்ந்தது, இது தான் உயர்ந்தது.
இது கிறிஸ்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு கொடுத்துட்டாங்களா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து பார்க்கணும், எது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன், அந்த அதிகமானதை தேவனுக்கு என்று செலுத்தினா மட்டும்தான் நாம் அந்த கொழுப்பை எரிக்கிறதுக்கு அடையாளம். இல்லைன்னா இல்லவே இல்லை. அதை செய்யும்போது எப்படி செய்யலாம்? முழு மனதோடு, சந்தோஷத்தோடு, யாருடைய வலுக்கட்டாயமும் இல்லை, முறுமுறுப்பும் இல்லை, நம்மளுடைய சொந்த விருப்பத்தோட செய்யணுமா? வாசிக்கலாம். கொலோசியர்ல பேசுவார். கொலோசியர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. அப்ப நம்ம எதை சேவிக்கிறோமா? எதனால? நம்மளுக்கு என்னன்னா கொடுத்துருக்கிறாரோ பாருங்க. ஒர்க் வில்லிங்லின்னு வர் என்ன அர்த்தங்க? மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இதுக்கு அடையாளம் கிறிஸ்து தான். கிறிஸ்து செய்தது எல்லாமே எப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு நான் செய்யறதெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு நிபந்தனம், அல்லது நான் கொடுத்தா, அப்படிதாங்க நிறைய பேருடைய மனசு, நான் கொடுத்தா திருப்பி எனக்கு வரும். சுயநல பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. அதில் கூட யோசிக்கிறாங்க, நான் கொடுத்தா எனக்கு திருப்பி கிடைக்குமே. எல்லாமே சுயநலம் தான். அப்போ அன்புல சுயநலம் இருக்குமா? ஒரு அம்மா பிள்ளைகள் மேல் அன்பு வைக்கிறாங்களா? அவங்க குழந்தைய தன்னுடைய ரத்தத்தை பாலா கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களா? எனக்கு இந்த குழந்தை ஏதாவது கொடுக்கன்ட்டு எதிர்பார்ப்பு இல்லாம தானே செய்யறோம். அதுதாங்க அன்பு. அப்ப தேவனுக்கு நம்ம செய்யும் போது மட்டும் எப்படி கொடுத்தா மீண்டும் கொடுக்குவார்னு எதிர்பார்க்கிறோம். இது அன்பா? இது சுயநல அன்பு. இது ஆகாப்பே அன்பே கிடையாது, சுயநல அன்பு. இப்படி இருந்தா நம்மளுடைய பலி காயனை போலத்தான், சுயநலமா தான் இருக்கும். இதை முழுமையா என்ன பண்ணிட்டாங்கன்னா எரிச்சிட்டாங்க. அடுத்து என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன வருது? ஆடு வருது. இப்போ ஆடு எடுத்துன்னு வராங்க. ஆடோடைய உள் உறுப்புகள் எடுக்கணும். எடுத்துட்டு என்ன செய்யணும்? தண்ணினால கழுவணும். கழுவிட்ட பின்பு அந்த ஆடு, அந்த கழுவுன பொருள்கள், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா முற்றிலும் அது மேல வச்சு எரிச்சிடுவாங்க. முதல் கிறிஸ்துவ பார்க்கலாம், அப்புறமா உள்ள வரலாம். உள்ளுறுப்புகள் தண்ணினால் கழுவப்பட்டா என்ன ஆயிடும்? சுத்தமாயிடும், கிளீன் ஆயிடும். ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த உள்ளுறுப்புனா என்ன? உள்ளம், சிந்தனை, அவருடைய மனசு எப்படிதான் இருந்துச்சு? கிளீனா இருந்துச்சு. அப்ப சுத்தம் கழுவுறது யாருக்கு அவசியம் தெரியுமா? நம்மளுக்கு தான் அவசியம். ஏன்னா உள்ளம் நம்மளுக்கு தான் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் சேர்த்து உள்ள வச்சிருக்கிறோம். எல்லாமே உள்ளம் டம்ப் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப யாரைத்தான் கழுவணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தை கழுவுறார் அவர். ஆனா கிறிஸ்து எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் உள்ளத்துல இருந்தே சுத்தமா தான் இருக்கிறார். அதனால தான் 1 யோவான் 3:5 சொல்லும் போது அவருக்குள் என்ன இல்லை? அவருக்குள் பாவம் இல்லை. 1 பேதுரு 2:22 சொல்லும் போது அவர் எப்படி இருந்தாரா? அவருக்குள்ள எந்த விதமான வஞ்சனையும் பாவமும் எதுவுமே கிடையாது. அவர் முற்றிலும் எது வரைக்கும் தாழ்த்தப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும். அதுல 2 விஷயம். ஒன்று உள்ள கழுவணும், அப்புறமா வேற என்ன பொருள் இருக்கு? காலையும் கழுவணும். கிறிஸ்துவோடைய கால்கள்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வலிகள். எது வரைக்கும் அவர் தாழ்த்தப்பட்டார்? மரணம் வரைக்கும். அவருடைய பாதை எப்படித்தான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் தாழ்த்தப்பட்டவராக இருந்தார். இப்போ நம்ம கிட்ட பார்க்கணும், ஏன்னா இது நமக்கு தான் அவசியம். நம்முடைய உள்ளம், உள்ளுறுப்புனும் போது நம்முடைய உள்ளம், மனசு, மனசாட்சி இதெல்லாம் எப்படி இருக்கு? பரிசுத்தமா இருக்கா, சுத்தமா இருக்கா, அல்லது அசுத்தமா இருக்கா, இல்ல 2 கட்டமா இருக்கா? கொஞ்சம் சுத்தம், அதிகமான அசுத்தம், அப்படி இருக்கா? இது எனக்கு என் மனசுக்கு நல்லாவே தெரியும். முழுசா என்னுடைய மனசு இன்னும் கழுவப்படவில்லை. அப்ப நம்மளுக்கு கழுவப்படணுமா? ரொம்ப நிச்சயமா. இந்த பலியத்தான் தேவன் என்ன சொன்னாருங்க? சுகந்த வாசனை. இயேசு கிறிஸ்து இந்த பலியை கொடுத்திருக்குவாரா? அதாவது அவருடைய உள்ளத்திலிருந்து தேவன் என்ன பண்ணியிருக்குவாரு? அன்பு செஞ்சிருக்குவார். அதனால கிறிஸ்து கொடுத்த பலிக்கு என்ன தெரியுங்களா பேரு? சுகந்த வாசனை. வாசிக்கலாம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுத்தாரா? கிறிஸ்து எப்படிதான் கொடுத்தாருங்களா? சுகந்த வாசனை. அந்த பலிக்கு பேருனா சுகந்த வாசனை. இப்போ கிறிஸ்து கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்து யார் கொடுக்கணும்? அடுத்து நாமளும் கொடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? தண்ணியில கழுவணும். எதை கழுவலாம்? நம்மளுடைய உள்ளத்தை கழுவணும், நம்மளுடைய மனசை கழுவணும். இதை கிறிஸ்துவே கழுவுறாரா? எபேசியர்ல சொல்லும் போது புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள், இப்படித்தான் கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து
தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்வாரு. ஆனா எப்படி தெரியுங்களா ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? திருவசனம் என்ற தண்ணீர் முழுக்கினால் நம்மளை கழுவுனாராம். ஏன் கழுவுனாருன்னா நம்மளுக்குள்ள கரை, திரை, ஸ்பாட், ரிங்கிள்னு இது ரெண்டுமே இருக்கக்கூடாதான். வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், அதைனா தாம் கிறிஸ்து அதை சபையை என்ன பண்ணியிருக்கிறாரா? கழுவி இருக்கிறார். எதை கொண்டு? வசனம். அப்ப நம்ம உள்ளம் கழுவப்பட வேண்டும் என்றால் எது கேட்கணும்? வசனம் உள்ள போனா தான் நம்மளுடைய இருதயம், மனசு சுத்தமாகும், கழுவப்படும். ஏன் கழுவுறாரா? அடுத்த வசனம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அவருக்கு ஒப்பு கொடுத்தார். இதுக்கு தான் கழுவுறாரா. சபையை கிறிஸ்துக்கு முன்னாடி எப்படி நிக்கணுமா? எந்த விதமான கரை திரை இருக்கக்கூடாதான். சபை எப்படி இருக்கணுமா? மகிமையான சபை. அப்போ இந்த சபை மகிமை அடைய வேண்டும் என்றால் உள்ள என்ன ஆகணும்? சுத்தமாக்கப்படணும். இது பழைய ஏற்பாட்டுல கூட பேசுவார். 51ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல என்ன பண்ணுன்னு சொல்றாரு? என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என்னை முற்றிலும் கழுவி கழுவி என்னை சுத்திகரித்திரு, என்னை பாவத்திலிருந்து சுத்தமாக்கிடு. 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். இது கூட வாசிக்கலாம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்பதாங்க நான் வெண்மையாக தென்படுவேன், அதாவது வெள்ளையாக காணப்படுவேன். இன்னாத்த கழுவு உள்ள கழுவுன்றார். இப்ப இந்த ஆட்டை எடுத்துன்னு வந்தாங்களா? எதை கழுவுனாங்க? வெளியவா உள்ளவா? உள்ளோ. நமக்கு ஞானஸ்தானம் வெளியே கொடுத்துட்டாரு. அடுத்து என்ன எடுக்கணும்? உள்ள கழுவணும். நெக்ஸ்ட் வேலை போயிட்டாரு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா உள்ளத்தை கழுவ போயிட்டார். இது கழுவி கொடுத்தாதான் சுகுந்த வாசனை, இல்லைன்னா இல்லை. அப்ப நாம கூட என்ன செலுத்த வந்திருக்கிறோம்னா சுகுந்த வாசனை. இது கூட இன்னொன்னு கூட கழுவப்பட்டுச்சு, கால். அப்ப கால்னா என்ன? நம்மளுடைய பாதைகள். இதத்தான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமாக்குவான்? உம்மது வசனம். இப்போ நம்ம கால்கள்னா நம்ம போகிற பாதை. இதுவும் என்ன ஆகணும்? இதுவும் சுத்தமாகணும். எதை கொண்டு சுத்தமாக்குறாரா? இத்த கூட இது கூட வசனத்தை கொண்டு தான் சுத்தமாக்குறாரு. உள்ளத்தை எதை கொண்டு சுத்தமாக்குறாரு? வசனத்தை கொண்டுதான். இப்போ சுத்தமாயிச்சா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? பலி செலுத்துறோம். அந்த ஆட்டை ஒரு பீஸ் வச்சாங்களா, முழுசா வச்சுட்டாங்களா? முழுசா வச்சுட்டாங்க. இதை பவுல் ஒரே வசனத்துல சொல்லியிருக்கார். ரோமர் 12:1 நம்ம வாசிக்குவோம். பிரியமான சகோதரர்களே, உங்கள் சரீரங்களை, சின்னதில்லை, தேவனுக்கு என்று என்ன பலியா கொடுத்துரு? ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை. இந்த பலி தேவனுக்கு போச்சுன்னா என்ன வாசனை போகும்? இது செலுத்தினா தாங்க நம்ம சுகுந்த வாசனை. கொரிந்தியர்ல சொல்றார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு என்ன வாசனை வருதா? அவரை அறிகிற அறிவின் வாசனை. இந்த வாசனைக்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்வார்னா சுகுந்த வாசனை வரும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோங்களா? நற்கந்தம்னா சுகுந்த வாசனையா இருக்கிறோம். இது முடிஞ்சிச்சா? இப்பதான் தேவன் இன்னொன்று வேலையை செய்யறார். இன்னொரு ஆட்டுக்குட்டி வருது. இதோடைய ரத்தத்தை எடுக்கிறார். எடுத்து என்ன பண்றாரு? தெளிக்கிறாரா? வலது காது, வலது விரல், அப்புறமா வலது கால், 3 இடத்துல தேய்ச்சிடுறார். என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு இன்னைக்கு நல்லா கவனிங்க, சுகுந்த வாசனை கொடுத்துன்னு இருக்கிறோமா? கொடுத்தா நெக்ஸ்ட் இது நடுக்கணும். என்ன இது சொல்றாருன்னா, ஒன்று எங்க தேய்க்கிறார்னா காதுல தேய்க்கிறார். ஏன் காதுல தேய்க்கிறார்னா செவி உள்ளவன் கேட்க கடுவான். அப்போ இவங்க யாரோடைய வார்த்தையை மட்டும் தான் கேட்குவாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் கேட்குவாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை 24 மணி நேரத்தை எடுத்துக்கலாம். அதுல தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேட்கிறேன்னா இல்லை சாத்தனுடைய வார்த்தையும் கேட்கிறேன்னா? அப்பப்போ உதாரணம் நம்ம அப்பப்போ மாம்சத்தின் கிரியை செய்யறோமா, இல்லை ஒரு நாள் முழுசா ஆவியின் கிரியை மட்டும் செய்யறோமா? மாம்சத்தின் கிரியை செய்யறோம். மாம்சத்தின் கிரியை யாரால் உண்டானது? சாத்தானால் உண்டது. அப்ப நான் யாருக்கு கேட்கிறேன்? புரியுதுங்களா? அப்போ காதுல ரத்தம் பூசப்பட்டாச்சு என்றால் என்ன அர்த்தம்னா உன்னுடைய காது பிரதிஷ்டை பண்ணிட்ட, இது எனக்கு சொந்தம். நீ யாருது மட்டும் தான் கேட்கணும்?
தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் கேட்கணும். அடுத்து கை, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். விரல், அப்புறமா கட்டை விரல். யாருடைய வேலையை மட்டும் செய்யணுன்றாரு? அப்ப வேலைக்கு போகக்கூடாதா? போகணும். ஏன்னா அதுவும் தேவனுடைய வேலை தான். ஆனால் தேவனுடைய வேலையை செய்யணும்னா என்ன அர்த்தம்னா, பாவம் செய்யாமல் காத்துக்கொள்ளு. அப்பப்போ விழுவோம், ஆனால் மீனும் என்ன பண்ணிடு, எந்திரிச்சு நின்று. நம்ம கீழே விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் அடுத்து இன்னொரு ஸ்டெப் வச்சிருக்குவார். நான் நீங்கள் அடுத்தடுத்து விழுறீங்கன்னு தெரியும், அதனால தான் உங்கள் துணி மேலே நான் ரத்தத்தை தெளிச்சு விட்றேன்னு வரும். நெக்ஸ்ட் வரல அதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் கால் கட்டை விரல் மேலே தேய்க்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வழிகள் இப்படி தான் இருக்கணும். அப்போ நம்ம செய்கிற செயல்கள், போகிற பாதைகள், அப்புறமா கேட்குற வார்த்தைகள் யாருடையதை தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாருனா தேவனுடையது தான். ஆனால் நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? கொஞ்சம் தேவன், கொஞ்சம் என்னுடைய சுயம். இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்றாருன்னா, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுடுவேன்ட்டார். இப்போ வாந்தி ஆகலாமா வேண்டாமான்றது நம்ம தான் தீர்மானிக்கிறோம். இது முடிச்ச பின்னாடி இந்த ரத்தத்தை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா பூசிட்டாரு. எல்லாம் பூசிட்டு இன்னொன்று கூட செஞ்சார். அந்த ரத்தத்தை என்ன பண்ணிட்டாரு, இவங்களுடைய இவங்களுடைய உடைகள் மேல் தெளிக்கிறார். ஏன் தெளிக்கிறாரு? அத்தான் ஆரம்பத்திலேயே அதுவும் என்ன மிக்ஸ் பண்றாருன்னா எண்ணெயும் ரத்தம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுக்கும் போதே நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாரு? பரிசுத்தாவி. ஆனால் நிழல்ல வந்து ஆரோன் மேலே மட்டும் தான் ஊற்றப்பட்டிருக்கோம், நம்ம மேலே வந்திருக்காது. அப்போ நம்மளுக்கு பரிசுத்தாவி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆரோன் தலை, நாம சரீரம். அந்த வசனம் என்ன சொல்லனா, ஆரோனுடைய தலைமையில ஊற்றி சரீரத்துக்கு வடிஞ்சு ஓடுன்னு பேசுவார். அப்போ நம்மளுக்கு அப்பவே கொடுத்துறாரு. அப்போ ஏன் திருப்பி எண்ணெயும் ரத்தமும் போடணும்? ஏன்னா என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி நம்ம என்ன பண்றோம், கீழே விழுந்துடுறோம், அடிக்கடி பரிசுத்தாவியை அவிழ்த்து போட்டுடுறோம். இப்போ மீண்டும் என்ன பண்ண, உங்களை திருப்பி எந்திரிச்சு நிற்க வைக்கணும். கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்களை மன்னிச்சு நீங்க அவிழ்த்து போட்ட பரிசுத்தாவியை திருப்பி உங்களுக்கு தர. அதனால என்ன பண்றாருன்னா மீண்டும் தெளிக்கிறார். செகண்ட் டைம் பண்ணுவார். இதை புரியுதா? குழப்பமா இருக்கா? நிக்க வச்சிடலாமா? ரொம்ப டயர்டாக்குற மாதிரி இருக்குது. சரி, இப்போ இவ்வளோ வேலைகளை இவங்க செஞ்சிட்ட பின்னாடி சில பொருள்களை எடுத்துன்னு வர சொல்றார். கரெக்டா? என்னென்ன பொருள் எடுத்துன்னு வர சொல்றாரு? இவங்க கொடுக்கப்பட்ட எண்ணெய், அந்த ஸ்டாக் சொன்ன பாருங்க, நிறைய இருக்கும். அதை எடுத்துன்னு வந்து தேவனுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணோம், அசைவாட்டும் பலியாக காமிக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அசைவாட்டும் பலி. என்ன அடையாளம்னா, தேவனே நீங்கள் எங்கள் கையில் என்ன கொடுத்துருக்குறீங்கோ, இது முழுசாக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கே கொடுத்துட்றேன். அதான் விஷயம். என் கையில் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்குறீங்களோ அது இப்போ எல்லாமே என் கை முழுவதும் யாருக்கு தான்? இப்போ உங்களுக்கு தான். இதுதான் கான்சிக்ரேஷன், அதாவது முழுமையாக என்று அர்த்தம். என் கையில் எது இருக்கிறதோ அது முழுசா உங்களுக்குன்னு அர்த்தம். இது அங்கே செஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பில் எடுத்துன்னு போய் போட்டுருவாங்க. அதை கவனிச்சிங்க இல்லைங்களா? அந்த லிஸ்ட் பார்த்தோமா, என்னென்ன வைக்கிறாங்கோ ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க. கொழுப்பு, அப்புறமா லிவர், கிட்னி, அது மேலே திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா கொழுப்பு வைக்குவாங்க. அப்புறமா வலது தொடை, ரைட் லெக் வைக்கப்படும். அதுக்கு மேலே ஒரு சின்ன புளிப்பில்லாத அப்பம், அது எண்ணெய்னால் நிரம்பி இருக்கோ. அதுக்கு மேலே ஒரு கேக் வைக்குவாங்க, சின்ன பிரெட் மாதிரி, அதில் கூட எண்ணெய் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு வேஃபர் மெலீஸா, அதுவும் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் கூட ஒலிவ எண்ணெய் இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா காமிக்கிறாங்க. தேவனே இது எல்லாமே யாருது? உங்களுது. என் கையில் முழுமையாக இருக்கிறது உங்களுக்குன்ட்டு. இப்போ அப்படியே எடுத்துன்னு வாங்க. இது எப்போ செய்கிறாங்கன்னா அவங்க ரத்தம் தொட்டப்பட்ட பின்பு செய்கிறாங்க. இப்போ தேவனும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை நம்ம மேலே தொட்டுட்டார். ஞானஸ்தானம் இதுதாங்க. ஞானஸ்தானத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு தொடப்படுது. தொட்டுட்டாரா? இப்போ அடுத்து நாம் செய்ய வேண்டியது இது. என் கையில் என்ன இருக்கோ இது யாருக்கு? இது முழுசா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றீங்களே, தேவன் அங்கே இருக்க சொல்றார். அப்படின்னு சொல்லாதுங்க ஒன்றும் இல்லை. அப்போ இந்த பொருள்கள்லாம் என்ன? கையில் இவ்வளோ கொடுத்தாரு. இந்த பொருள்களை ஒவ்வொன்றா பார்த்தா டைம் நிறைய ஆகிடும். நான் லிஸ்ட்டு போட்டிருக்கிறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்புறமா இதை வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. கொழுப்புனா என்னன்னா நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற முக்கியமான பகுதி, அதாவது ஒரு ஒரு மிருகத்தில் இருக்கிற முக்கியமான பகுதி. அது எதுனா நம்ம தேவன் நம்மளுக்கு கொடுத்த உயர்ந்த தாளந்துகள், லெஃப்ட் ஓவர்ஸ் இல்லை, அதாவது மிச்ச மீதி இல்லை. எது அதிகமாக என்றுமோ அது தேவனுக்கு கொடுக்கணும். அடுத்து அதுக்கு வசனமெல்லாம் இங்கே போட்டிருக்கிற உள் உறுப்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளான ஆழமான ஃபீலிங்ஸ், அனுதாபங்கள், மோட்டிவ்ஸ், நம்ம போகிற பாதை, சிந்தை, இமோஷன்ஸ், உள்ளான நம்மளுடைய இருதயம்,
மனசு இதெல்லாமே என்ன பண்ணுன்றாருன்னா தேவனுக்கு என்று கொடுக்கணும். அதை சொல்லும் போது நம்மளுடைய தாட்ஸ்னா சிந்தனை, அப்புறமா நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய இருதயம், இது யாருக்கு கொடுக்கணுன்றாருன்னா தேவனுக்கு கொடுக்கணும். அடுத்து வந்து லிவர், அதோடைய அர்த்தம் போட்டிருக்கிற எபிரேயர்ல என்ன அர்த்தம், நமக்கு என்ன பொருள், அதுக்கான வசனம். லிவர்னா என்ன அர்த்தம் நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுமையாக தேவனுக்கு ஃபுல் சரண்டர்னு அர்த்தம். அந்த முழுசா இன்னைக்கு தேவனுக்கு நீங்கள் முழுமையாக அர்ப்பணிங்கன்னா நிறைய பேருக்கு கசப்பாக இருக்கும். இன்னும் வேணாங்க, சபைக்கு ஏன் டைமுக்கு வரலன்னு கேட்டாலே நிறைய பேருக்கு இன்னைக்கு கோவம் வந்துடும். கசப்பு தான் அது. எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த கசப்பும் இருக்கக்கூடாதான், முறுமுறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாதான். அதை செய்யும்போது உற்சாகத்தோட செய்யணுமா. அடுத்து என்ன கொடுக்கணும்னா, அந்த 2 கிட்னிஸ், 2 கிட்னி எடுத்து கொடுக்குவாங்க. இது எதுனா தேவனுக்கு நம்ம செலுத்துகிற தூய்மையான மனசாட்சி, பியூர் கான்ஷியஸ், இதை கொடுக்கணும். அதை சுற்றி இருக்கிற கொழுப்பும் கொடுக்கணும். அதை சுற்றி இருக்கிற கொழுப்புனா நம்மளுடைய இருதயத்தை எல்லா காவலுடன் காத்து கொண்டு அதை என்ன பண்ணணும்னா தேவனுக்கு கொடுக்கணும். வலது தொடை, இந்த வலது தொடை எதுக்கு அடையாளம்னா பலத்துக்கு அடையாளம், ஸ்ட்ரென்த். அப்போ நம்ம நிறைய பேர் தேவனை எப்போ தேடுவாங்கன்னா வயசாகி ரிட்டையர்ட் ஆகி எல்லா வேலை முடிஞ்ச பின்னாடி தேடுவாங்க. இப்போ இன்னைக்கு பலன் இருக்கா, இன்னைக்கு தேடிடணுமா. என்ன சொல்லக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் டைம் வரல, எனக்கு இன்னும் அழைப்பு வரல, நான் அப்புறமா எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இன்னும் முடிக்கக்கூடிய வேலை நிறைய இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஃபைனலாக நான் வரேன். இன்னைக்கு இருக்கா பலன், அந்த பலத்தை தேவனை நம்ம தேடணுமா. இதுதான் ரைட் தை கொடுக்கணும். அடுத்து என்ன கொடுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புளிப்பில்லாத அப்பம், புளிப்பு வந்து துர்குணம் பொல்லாப்புக்கு பவுல் சொல்வார் 1 கொரிந்தியர்ல. அது இல்லாமல் துப்புரவும் உண்மையின்வார், சின்சியரிட்டி அண்ட் ட்ரூத். அப்போ தேவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா உண்மையும் சின்சியராக இருக்கணும், அதை எடுத்து கொடுக்கணும். அதில் எது கலந்துருக்கணும், எண்ணெய். அதாவது என்ன அர்த்தம், அது நமக்கு செலுத்தும் போது நம்ம எது மூலியமாக தான் செலுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தாவி. அடுத்து அவங்க என்ன கொடுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேக் ஆஃப் பிரெட், பரிசுத்தாவி. நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைகள், கடைசியாக அந்த வேஃபர் எப்படி இருக்கும்னா மெலிசா இருக்கும், அதை ஒடிச்சிடலாம். அது எது அது மேலே ஊற்றுவாங்கன்னா எண்ணெய் ஊற்றுவாங்க. நாம் பலவீனர்கள், ஆனால் பரிசுத்தாவி கிடைச்சதுனால தேவன் நம்மளை எப்படி கருதுறாருன்னா பலன் உள்ளவர்களாய் கருதுறார்கள். இப்படி நம்ம தேவனுக்கு ஒவ்வொன்றா கொடுக்கணுமா, லிஸ்டாக போட்டிருக்கிறார். இது இந்த ஒவ்வொரு பொருளுக்குள்ள இன்னும் டீட்டெயில் போகலாம், இது மேலோட்டம் தான். இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா தனியாக ஒரு சப்ஜெக்டாகவே ரெடி பண்ணலாம். இதை செய்யும்போது நம்ம மாம்சத்தில் தானே இருக்கிறோம், அடிக்கடி என்ன பண்ணுறோம், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும், அப்போ நம்ம விழுறோம். அப்போ விழுந்த உடனே நம்மளுக்கு மீண்டும் என்ன தேவைப்படுது, பாவ மன்னிப்பு. பரிசுத்தாவியை நம்ம அவிழ்த்து போடுறோமா, அப்பப்போ போட்டுடுறோம். அப்போ திருப்பி என்ன வேணும் நம்மளுக்கு, அதனால ஜெபம் பண்ணி கேட்டுக்கிறோம். இப்போ தேவனா காமிக்கிறார், எனக்கு தெரியும் உங்கள் காதுகள் விரல்கள் எல்லாம் பூசப்பட்டிருந்தாலும் நீங்கள் பலிகள் செலுத்தினாலும் மாம்சத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி விழுறீங்க. அதனால உங்களுக்கு அடிக்கடி என்ன தேவைப்படுதுன்னா மன்னிப்பு தேவைப்படுது. நான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு கிறிஸ்துன்ற வஸ்திரம் கொடுத்தேன் இல்லைங்களா, அது மேலே நான் வந்து ரத்தத்தை போட்டுறேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கிடைக்கும். கிறிஸ்துவின் ரத்தத்தினால வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எழுந்து போகிற எண்ணெய் மீண்டும் உங்களுக்கு என்ன ஆகுது, மீண்டும் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி திருப்பி தெளிச்சு காமிச்சார். பாருங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்ன பண்ணியிருக்கிறார் தேவன் அங்க அப்படியே டீட்டெயிலாக போட்டு வச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்த்தா மட்டும் தாங்க புரியும். அடுத்து இதை சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, நீங்க எங்கேயுமே போகக்கூடாது. எங்க இருந்துட்டாரு, நீங்க இங்கேயே இருங்க, என்னுடைய கூடாரம், என்னுடைய கண் பார்வை, என்னுடைய எல்லையிலே இருங்க, பவுண்டரியிலே இருங்க. என்னுடைய எல்லையை விட்டு என்ன பண்ணாதீங்க, போவாதீங்க. போயிட்டா செத்து போயிடுவீங்க. இப்போ நம்மளுக்கும் அதே தாங்க, வந்துட்டோம், தேவனுக்கு உடன்படிக்கை செய்து கொடுத்துட்டோம். அப்போ என்ன சொல்றாரு, என்னுடைய எல்லையிலே இருனா, நான் உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு கொடுத்துருக்கிற, ஓடுங்க, இதுக்குள்ளவே ஓடுங்க. அதாவது ஒரு குதிரை ஓடுதுன்னா, ரேஸ் பார்த்துருக்குறீங்களா, அது கண்ணா பின்னான்னு ஓடுனா அது ஜெயிக்காது. அது ஓடணும், எதில் ஓடணும்னா ட்ராக்லேயே ஓடணும். ட்ராக் மாறினா கூட தோத்துரும், அதே வட்ட ட்ராக்ல ஓடணும். அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளுக்கு எல்லையை வரைஞ்சி கொடுத்துருக்கிறார். இது நல்லது, இது கெட்டது, ஓடுங்க, இந்த ட்ராக்லேயே ஓடுங்க. அப்போ போனா என்ன பண்ணலாம், என்னுடைய கண் பார்வையில் இருக்குவீங்க. விழ தவறி போயிட்டீங்கன்னா, மீண்டும் உலகத்துக்கு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புது ஜீவனை நீங்களே சாகடிச்சு போட்டுருவீங்க. ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி உள்ளவே உட்கார வச்சாராம். அப்போ இவங்களுக்கு சாப்பாடு என்ன, 2 சாப்பிட்டாங்க, அப்பமும் மாம்சம் 2 சாப்பிட்டாங்க. இப்போ நாம கூட உள்ள வந்துட்டோன்னு வைங்க, அவருடைய பார்வையிலே இருக்கிறோம், விட்டு போறதே இல்லை. அப்போ நம்மளுக்கும் என்ன கொடுக்கணும்,
அப்பமும் மாம்சமும் கொடுக்கணும், ரெண்டும் கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. எது அந்த அப்பம்? மத்தேயு 4:4 படிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தையினால் பிழைப்பான். அப்ப முதல்ல அவருடைய வசனத்தை கொடுத்துட்டார், அப்பம். அடுத்து வேற என்னத்த சாப்பிட்டாங்க அவங்க? மாம்சம். ஏன்னா அங்க உட்காந்து இருக்கும் போது கறி வரும், அந்த பலிகள்லாம் வரும், அதோடைய மாம்சத்தை சாப்பிடணும். அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுக்குறாருன்னா மாம்சத்தை கொடுத்தாரா? எது அந்த மாம்சம்? கிறிஸ்துவின் ராவ்போஜனம். அதுல கிறிஸ்து என்ன தான் சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, என் மாம்சத்தை புசியுங்கள். அது எங்க தான் சாப்பிடணும் தெரியுங்களா? உள்ள இருந்தா மட்டும் தான் சாப்பிடணும், எங்கேயுமே போவாதன். ஒருவேளை வெளியே போய் சாப்பிட்டா அபாத்திரர்களாய் கை வைக்கிறவர்கள் ஆயிடும். உள்ள இருந்து சாப்பிட்டா மட்டும்தான் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதான். இது கிறிஸ்துவே ரெண்டுமே பேசுவார். என்ன சொல்வார்னா, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் சொல்றாரா? இப்போ அதை சாப்பிட்றோம். அடுத்து வேற என்னத்த சாப்பிடணும்? மாம்சம். அதே அதிகாரத்துல 53ஆம் வசனத்துல சொல்வாரு, என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்காவிட்டால் உங்களுக்கு என்ன இல்லை? உங்களுக்கு ஜீவன் இல்லைன்னு பேசியிருக்குவார். அங்க உள்ள இருந்தவர்கள் என்னத்த சாப்பிட்டாங்கன்னா, அப்பத்தையும் சாப்பிடணும், மாம்சத்தையும் சாப்பிடணும். நம்ம தேவனுடைய வார்த்தையும் சாப்பிட்றோம், கிறிஸ்துவின் ராபோஜனத்தையும் சாப்பிட்றோம். புரியுதா? இப்போ கை வைக்கிறோம். எங்கத்துல இருந்து கை வைக்கலாம்? எங்கத்துல இருந்து கை வைக்கலாம்? உள்ளத்துல இருந்தா வெளியத்துல இருந்தா? உள்ளம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பார்வை, அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எல்லை, அங்கத்துல இருந்து மட்டும் தான் இதை புசிக்கணும். இது பண்ணாதான் அந்த இவங்களுடைய கான்சிக்ரேஷனே முடியும். இது வரைக்கும் முடியல. எவ்வளோ நாள் உள்ள இருந்துட்டாரு? 7 நாள் நீங்க உள்ளவே இருக்கணும். உள்ள இருந்து என்ன பண்ணுவாங்க இவங்க? அப்பவே நான் ஒரு வார்த்தை சொன்னேன் உங்களுக்கு. இல்ல உள்ள இருந்து என்ன பண்ணுவாங்க? காவல். காவல்னா விழித்திருங்கன்னு. நம்மளுக்கும் அத்தாங்க சொல்றாங்க. உள்ள வந்துட்டியா, தூங்காத, விழித்திரு, ஜாக்கிரதையாயிரு. உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடி சுத்தி திரிகிறான். தெளிந்த மனசாயிரு. இங்க இரு, ஆனா தூங்கிடாத, ஜாக்கிரதையா கண்ணமிட்டு பார்த்துனே இரு. எந்த வழியில திருடன் வரான் உஷாராயிருன்றார். வந்து உக்காந்துட்டுமா? எவ்வளோ நாள் இவங்க உள்ள இருக்கணும்? 7 நாள். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன், டைம் ரொம்ப இழுத்துச்சு, ஃபாஸ்ட்டாக போகிறேன். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கோங்க. 7 நாள் இவங்க உள்ளே உட்காரணும். 7 என்றால் எது? முழுமை. அப்போ நாம் எது வரைக்கும் தேவனுடைய பார்வையில இருக்கலாம்? முழுசா. எது முழுசா? எது வரைக்குங்க முழுசானா? கிறிஸ்துவின் எல்லாவற்றிலும் தலையாக கிறிஸ்துக்குள் வளருகிறவர்கள் படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த முழு பரிபூரணத்தை அடிகிற வரைக்கும் உள்ளதா இருக்கணுமா? அதாவது தேவனுடைய பார்வையில தான் இருக்கணுமா? இவங்க மீண்டும் எங்க போக முடியாது? வீட்டுக்கு போக முடியாது. நம்மளுக்கு சங்கீதத்துல சொல்றாரு, 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், நீ உன் வீட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன்மேல் பிரியமா இருக்குவார். திருப்பி போகாதுன்றார். போனா ராஜாவுக்கு என்ன இருக்காது? பிரியம் இருக்காதுன்னு பேசுவார். அப்போ நம்ம திருப்பி எங்க போக முடியாதுன்னா, திருப்பி போக முடியாது. சரி, ஒருவேளை போயிட்டோம். அப்போ தேவன் நம்மளை எப்படி தெரியுங்களா பார்க்குறாரு? நம்மளை பார்த்து வெசனம் அடிகிறது மட்டும் இல்லை, நம்மளை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காதான். அதாவது சத்தியத்தை கேட்டு வந்து தேவனுக்கு உடன்படிக்கை செய்து அவர் முன்னாடி உட்காந்து மீண்டும் உலகத்துக்கு போயிட்டோன்னா அவர் என்ன சொல்வார்னா, ஐ டேக் நோ பிளெஷர்ன்றார். எனக்கு சந்தோஷமாவே இல்லைன்றார். வசனத்தை வாசிக்கல. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். என்ன சொல்றாருங்களா? அவன் திரும்பி போயிட்டானா எனக்கு அவன் மேல என்ன இல்லை, எனக்கு அவன் மேல ஆசையே இல்லைன்ட்டார். நம்ம எவ்வளோ தடவை திரும்பி போறோம் வரோம். அப்போ போகும்போதெல்லாம் தேவன் என்னத்தான் சொல்லணும்? ஏன்பா உன் மேல எனக்கு என்ன இல்லை, பிரியமா இல்லாத வேலைகளை செஞ்சுன்னு இருக்கிற. 39ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். அப்ப நம்ம வெளியே போனா என்னத்தான் ஆயிடுறோமா? கெட்டு போயிடுறோம். எப்படி கெட்டு போடுறோம் அப்படின்னா, ஏன் வெளியே போவாதுன்னு சொல்றாரு தெரியுங்களா? பிசாசு நிறைய இடத்துல கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளை வச்சிருக்கிறார், ட்ராப்ஸ் வச்சிருக்கிறானா. அதுல போய் நம்ம சிக்கிக்கொள்வோம். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க போகாதீங்கன்னு வர. நான் ஸ்கிப் பண்ணின்னு போற முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணலாம். உள்ள இருந்து என்ன பண்ணுவாங்க? யாரோட சத்தத்தை கேட்குவாங்க? தேவனின் சத்தம். நாம உள்ள இருந்து யாரோட சத்தத்தை கேட்கணும்?
தேவனின் சத்தம், அவருடைய வேலை செய்யணும், அவருடைய வழிகள் நடுக்க தொடங்குவோம். இப்போ அடுத்து எங்க வரலாம்? சரி, இவங்க எந்த இடத்துல உட்காந்தாங்க? கோர்ட்ல தானே உட்காந்தாங்க. அப்ப நம்மள எங்க உட்கார சொல்வாரு? கோர்ட். அந்த கோர்ட்டை பத்தி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். வாசிங்க சிஸ்டர். 24ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். எங்க உட்கார்ந்தாங்களா அவங்க? வாசல் படி, பிரகாரம். நம்மளுக்கும் சொல்றாரு, 1000 வருஷத்துல போயிட்டு நான் அத்தை பண்றேன் இத்த பண்றேன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு நாள் எங்க இருன்றாரு? பிரகாரத்துல இரு. அது எங்க உட்காருன்றாரு? வாசல் படி உட்காருன்றார். நிறைய வசனம் இருக்கு, நம்மளுக்கு டைம் பத்தல. நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இது வீட்டில் போய் நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், அப்புறமா 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சரியா? சரி, இப்போ திருப்பி கவனிக்கலாம். இவங்க முழுமையாக எங்க உட்காரணும்? பிரகாரத்தில். எது முழுமை? அதான் அடுத்து 7 முழுமை. அப்ப நாம கூட முழுமையா உட்காரணும். எது வரைக்கும் உட்காரணும் அப்படின்னா சொல்றாரு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு இப்ப நம்ம யாரும் இல்ல, குழந்தை இல்லைன்ட்டாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா வளருன்றாரு. எது வரைக்கும் வளருன்றாருன்னா அடுத்த வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்களாய் எது வரைக்கும் வளரணுமா? தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாய். அப்ப எது வரைக்கும் தெரியுங்களா உட்காரணும்? தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் வளர்ற வரைக்கும் உட்காரணும். இன்னைக்கு வளர்ந்துட்டுமா? இல்ல, வளர்ந்து நிற்கிறோம். அப்போ வளர்ந்து நிற்கும் போது என்னத்தான் சொல்றாரு? இங்கதான் உட்காருன்றார். புரிஞ்சுச்சுங்களா? எது வரைக்கும் உட்காரணும்? தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் வளருகிற வரைக்கும் முழுமையாக, அதாவது முழுசா என் கண் பார்வையில் ஏறன். ஏன்னா 8ஆவது நாள் தான் நான் என்ன பண்ணுவேன்? உங்களை வெளியே கூப்பிட்டுன்னு வருவேன். இதுல இன்னொன்னு கூட இருக்கு. 7 நாள் வரைக்கும் இவங்க உள்ள இருக்குவாங்க, 8ஆம் நாள் தான் வெளியே வராங்க. அப்போ இவங்க உள்ள இருக்கிற 7 நாள் வரைக்கும் வெளியே இருக்கிற மக்கள் இவங்களை பார்க்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு சபையும் கூட சரி, உயிர்த்தெழுந்து போன சபையும் கூட சரி, சபை நிறைவடைஞ்சா கூட சரி, 7000 வருஷம், இன்னைக்கு கடைசியா 7000 வருஷத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா, இது முடிகிற வரைக்கும் யாருமே பார்க்க மாட்டாங்க. தேவனுடைய 8ஆம் நாள் ஒன்று வரும், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். அப்பதான் பரலோகத்தை விட்டு மணவாளனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டியை போல் புதிய எருசலேம் இறங்கி வர கண்டேன். அப்பதான் பார்க்குவாங்க. அது வரைக்கும் இங்க எப்படித்தான் இருக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள மறைஞ்சுன்னு இருக்குவாங்க, தெரியவே தெரியாது. இப்போ சொல்லிட்டார், அடுத்த நாள் எத்தனாவது நாள்? 8ஆம் நாள் வெளியவான் கூப்பிடுறார். இப்பதான் முன்னாடி வந்து நிக்குவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷம் அரசாட்சிக்குள் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்துல கிறிஸ்துவ ஜனங்க பார்க்குவாங்களா? பார்க்க முடியாது. எப்போ பார்க்கலாம்? எது நடுந்தா பார்க்கலாம்? ஒரு வசனம் எதிர்பார்த்துங்கிற எது நடுந்தா, அதாவது இன்னாவா மாறினா அல்லது இன்னாவா நடுந்தா கிறிஸ்துவ தேவனை எல்லாருமே பார்க்க முடியும்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் மாறணும், அப்பதான் பார்க்க முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் எப்போ மாறுறாங்க? 1000 வருஷத்துலயா? 1000 வருஷம் முடிஞ்ச பின்னாடியா? எப்போங்க? நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இல்லை, சபையை விட்டுடுங்க. ஏன்னா இங்க வந்து யாருக்கு இருக்குதுன்னா ஆரோன், அதாவது பிரதான ஆசாரியன், கூட இருக்கிற ஆசாரியர்கள், அங்க கிறிஸ்து மற்றும் சபை. இவங்களை என்னைக்கு தான் இங்க பாக்குறாங்க? 7 நாள் பார்க்கறது இல்லை, 8ஆம் நாள் தான் பார்க்குறாங்க. அப்போ கிறிஸ்துடைய சபையை உலக மக்கள் என்னைக்கு தான் பார்க்குவாங்க? 8ஆம் நாள்ல தான் பார்க்கணும். அதனால தான் தேவன் 8ஆவது நாள் விருத்த சேதனம் வச்சார். புரிஞ்சுச்சா? அழுக்கானதை வெட்டி போட்டணும். அப்பதான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இருதயம் விருத்த சேதனமாயிருக்கும். எப்போ? 1000 வருஷம் முடியும் போது வெள்ளையாடு செம்மறியாடு பிரிக்குவார். அது வரைக்கும் யார் யாருன்னே தெரியாது. எப்போ இவங்க பிரிக்கிறாங்களோ அப்போ செம்மறியாடு வராங்களா? இது வெளிப்படுத்தல் 21 தேவனுடைய 8ஆம் நாளுக்குள்ள வராங்களா? வருகிறவர்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணவர்கள். எப்படி சொல்றீங்க? ஏன்னா 8ஆம் நாள் என்ன சொல்வார்னா இனி மரணம் இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டாங்க?
முழுமையாக பாவத்தை விட்டு விட்டார்கள். பாவம் இருந்துச்சுன்னா என்ன இருந்திருக்கணும்? மரணம்னு ஒன்று இருக்கணும். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. அப்ப முழுசா என்ன ஆயிட்டாங்கன்னா சுத்தமாயிட்டாங்க. அப்ப இருதயத்துல சுத்தமாயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ பார்க்க முடியும். இப்போ வராங்களாம். யார் யார் வருதாங்க? 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யார் யாரை கூப்பிட்டுன்னு வர்றாருன்னா 8வது நாள் வாசிச்சிடுங்க. 8ஆம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேலின் மூப்பரையும் அழைத்து, இப்போ 8வது நாள் கூப்பிடுறார். மோசஸ் யாருக்கு அடையாளம்? தேவனுக்கு. ஆரோன் கிறிஸ்துவுக்கு. அடுத்த ஆசாரிய வகுப்பானவர்கள் சபைக்கு. இஸ்ரேலின் மூப்பர்கள் நல்லா கவனிங்க. திருப்பி நான் கேட்கிறேன். சரி, இஸ்ரேல் முற்பிதாக்கள் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே யார் வராங்கன்னா இஸ்ரேலர்கள் வராங்க. ஏன்னா மற்ற இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? வந்து நிக்கிறாங்க. அவங்க வெறும் இஸ்ரேல் மக்கள் மட்டும் தான் வந்து நிக்கிறாங்களா? அவங்க கூட புறஜாதிகள் கூட என்ன பண்ணிட்டாங்க? எகிப்துல இருந்து வந்துட்டாங்க. அப்போ இஸ்ரேல் மக்களும் இருக்கிறாங்க, புறஜாதிகளும் இருக்கிறாங்க. இப்போ கவனிங்க. மோசஸ் பிதாவாகிய தேவன், ஆரோன் கிறிஸ்து, அப்புறமா ஆரோனுக்கு கீழே இருக்கிற ஆசாரியர்கள், கிறிஸ்து கீழே இருக்கிற ஆசாரியர்கள், இங்க வந்து மூப்பர்கள், இஸ்ரேல் மக்கள், அப்புறமா புறஜாதிகள் இருக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் மக்கள் புறஜாதிகள் யாருக்கு நிழல்? உலக மக்களுக்கு. அப்போ மூப்பர்கள் முற்பிதாக்கள் கூப்பிடுறார் பாருங்க. எல்லாருமே ஒன்னா நிக்க வைக்கிறார். இப்போ இவங்க முன்னாடி இவங்க வரணும். உலக மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செம்மறியாடு வகுப்பானவர்கள். அதுல இஸ்ரேலும் இருக்குவாங்க, புறஜாதிகளும் இருக்குவாங்க. இது எப்படி சொல்றீங்க இஸ்ரேலும் புறஜாதினா? நம்மளாம் எந்த உடன்படிக்கையில வந்திருக்கிறோம்? ஆகார் உடன்படிக்கையா, சாராள் உடன்படிக்கையா? சாராள் உடன்படிக்கை. சாராள் உடன்படிக்கை வந்து சாராளை எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணாங்க பாருங்க. அந்த கல்லறை, இந்த சப்ஜெக்ட் நீங்க பிரதர் எடுத்திருக்கார், கேட்டிருக்கீங்க. அந்த கல்லறை 2 கல்லறை இருக்கும். அதுக்குள்ள லேயர் இருக்கும். கீழே ஒன்று, மேலே ஒன்று. இப்படிதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அடக்கம் பண்ணாங்க. 2 லேயர். அந்த கல்லறை எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாங்க? சரி, வேற இன்னைக்கு நான் பார்க்கலாம், விடுங்க. அது 2 லேயர் வச்சிருக்குவாங்க. ஏன் 2 லேயர் வைக்குவாங்கன்னா சாராளோட உடன்படிக்கைக்குள்ளோ புறஜாதிகளும் வருவாங்க, யூதர்களும் இருக்குவாங்க. புதிய உடன்படிக்கையில் இவங்க 2 பேர் இருக்குவாங்கன்னு சொல்லி பேசப்பட்டிருக்கோம். நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு கணக்கு சொல்லியிருக்குவேன். சரி, வேணாம், நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணின்னு போகலாம். 400 சேக்கல். சரி, இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வருஷத்துக்கான நாட்கள் எவ்வளோ? அதை அப்படியே பெருக்கி பாருங்க. அவ்வளோ பேர் தான் அந்த சாராளோட உடன்படிக்கையில் அடுங்குவாங்க. அதில் 2 லேயர் இருக்கும். கணக்கு வந்துச்சா இல்லையா? எவ்வளோ வந்துச்சுங்க? 1,44,000 வரும். அந்த 1,44,000 எப்படி பிரிக்குவார்னா 2 லேயர் இருக்கும் அவங்க கல்லறையில். ஒன்று யூதர்கள், ஒன்று புறஜாதிகள். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இவங்க வந்து அடங்குவாங்கன்னு சொல்லி அங்கே காமிச்சிருக்குவார். சரி, இப்போ திருப்பி பாடத்துக்குள்ளே வரலாம். இங்கே இந்த வேலையை செய்கிறார். எத்தனாவது நாள் இங்கே இந்த சம்பவம் நடக்குது? 8வது நாள் சம்பவம் நடக்குது. அங்கே சில பலிகள்லாம் நடக்கும். அந்த பலிகள் அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா வந்த உலக மக்கள் கூட தேவனுக்கு பலி செலுத்த தொடங்கிடுவாங்க. இப்போ ரொம்ப மிக முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு. அங்கே 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு விஷயத்த சொல்வார். என்ன சொல்வார்னா, இந்த 8வது நாள் அன்னைக்கு உங்களுக்கு யார் வந்து வருவாருன்னு சொல்வார்னா, அந்த கர்த்தர் யாரு? கர்த்தர் யாவே. யாவே உங்களுக்கு என்ன ஆவாரு? தரிசனமாவார். பிரதிஷ்டமா உங்களுக்கு தரிசனமாவாருன்னு. இது வரைக்கும் பேசப்பட்டிருக்காது. இப்போ அங்க நிழலா? இங்க நிஜத்துல கூட 8வது நாள் அன்னைக்கு இந்த உலகத்துல யார் தெரியுங்களா தரிசனமாவாரு? பிதாவாகிய தேவன். எப்படி சொல்லலாம்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை நிறைய நேரத்துல படிச்சிருக்குவீங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருக்கிறவரும் ஆகிய. இது யாருக்கு சொல்லப்பட்டது? கரெக்ட். அந்த வசனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாம் இதை படிச்சுட்டு இயேசு கிறிஸ்துன்னு நினைச்சுக்கிறாங்க. இது யாவையை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மூல பாஷையில் எடுத்து போனீங்கன்னா அந்த வார்த்தை அந்த லார்ட் காட்னு வருது இல்லைங்களா, யாவே எலோஹிம்னு போட்டிருக்குவாங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வர. அப்போ அவர் வராரா? வெளிப்படுத்தல் 21 எடுத்து பாருங்க. இப்பொழுது தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர்கள் மத்தியில் இருக்கிறது. தேவன் தாமே அவர்களுக்கு தேவனாயிருந்து யாவொரு கண்ணீரும் தொடைப்பார் அப்படின்னு பேசப்பட்டிருக்கும். இவங்களை என்ன பண்ணிட்டாருன்னா உள்ளவே உட்கார வச்சுட்டாரு. 8வது நாள் அன்னைக்கு நெருப்பம் வந்து காமிச்சிட்டார். உங்க மத்தியில நான் வந்துட்டேன். நாங்க
இங்க கூட என்ன நடக்குதுன்னா, உள்ளவே இருக்கிற 7000 வருஷம் தேவனுடைய திட்டத்துல உள்ளவே வச்சிட்டாரு. 8வது நாள் அன்னைக்கு எல்லாம் இருதயத்தில் சுத்தமாயிட்டு வராங்களா, இப்போ அவருடைய பிரசன்னத்தை பூமியில காமிக்கிறார். இப்போ நான் என்ன பண்றேன், உங்க மத்தியில் இருக்கிறேன். அந்த சம்பவத்தை நடக்கும்போது ஆரோன் வரார். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் கைகளை உயர்த்தி ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்ப மறுபக்கத்துல கிறிஸ்து என்ன பண்ணணும், அதே மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உலக ஜனங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறார், ஆசீர்வாதம். அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்க. பலி செலுத்தின பின்பு ஆரோன் அந்த பலிபீடத்தை விட்டு இறங்கிட்டார். என்ன அர்த்தம் தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பலி செலுத்தினாரா? அது எது வரைக்கும் தெரியுங்களா தேவைப்படுது, நம்மளை மீட்டு எடுக்கணும், ஜீவன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சபையை மீட்டு எடுக்கணும், மரித்தோரை உயிரோட எழுப்பணும், உயிரோட எழுப்பப்பட்டவர்களுக்கு ஜீவன் கொடுக்கணும். அந்த ஜீவன் கொடுக்கிற வேலை எப்பதான் முடியுதுன்னா 8ஆம் நாள் தான் முடியுது. ஏன்னா உயிரோட எழுப்பப்பட்டாங்க, ஜீவன் இல்லை, திருப்பி என்ன ஆயிடுறாங்க, இவங்க 2ஆம் மரணத்துல செத்துடுறாங்க. அப்போ 8வது நாள் தான் என்ன கொடுக்குறாருன்னா ஜீவன் கொடுக்கிற வேலை முடியுது. அது முடிஞ்சிச்சுன்னா கிறிஸ்து செய்த அட்டோன்மெண்ட், அந்த ரான்சம் உடைய வேலை முடிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணிடுவார்னா பலிபீடத்துலேருந்து கீழே இறங்கிடுவார். இனி என்ன தேவையில்லைன்னா, இனி பலி இல்லை, நான் கொடுத்த பலி ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா நிவர்த்தி ஆயிடுச்சு. நான் கொடுக்கணும்னு நினைச்ச அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு கிடைச்சாச்சு. இப்போ அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அப்புறமா 2 பேர் வராங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு. யார் யார் வருது, மோசஸும் வரார், ஆரோனும் வரார். அப்பனா 8வது நாள் அன்னைக்கு பிதாவாகிய தேவனுக்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் வரணும், கிறிஸ்து கிட்ட இருந்து கூட வரணும். என்ன ஆசீர்வாதத்தை வருது உங்க கிட்ட இருந்து? நித்திய ஜீவன். கரெக்ட், வருதானா அப்படியே வருதுங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல பேசுவார் பாருங்க. இது கடைசி வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர். இப்ப என்ன ஆசீர்வாதம் வருது, யார் ஆசீர்வதிக்கிறது, மோசஸ், ஆரோன். இன்னும் ஆசீர்வாதம் கொடுக்கணும் உலக மக்களுக்கு, ஜீவன். இப்ப என்ன கொடுக்குறாங்களா பாருங்க, சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியான ஒரு. இப்போ ஒரு தண்ணி ஓடி வருதா, அந்த தண்ணிக்கு பேரு என்ன, ஜீவன், ஜீவ தண்ணி. யார்கிட்ட இருந்து வருதா பாருங்க, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர். அப்ப ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா தேவன்கிட்ட இருந்து வருது, கிறிஸ்து கிட்ட இருந்து வருது. அங்க 8வது நாள் அன்னைக்கு மோசஸும் ஆசீர்வதிக்கிறாரு, ஆரோனும் ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இவங்களுக்கு தேவன் எப்படி காமிச்சார், உங்க மத்தியில நான் இருக்கிறேன்ட்டு. நெருப்பு, வெளிச்சம். வெளிச்சம்னா என்ன இல்ல, இருள் இல்ல. அப்ப 8வது நாள் அன்னைக்கு என்ன தெரியுங்களா இருக்கக்கூடாது, இருள் இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே ராக்காலம் இராது. அங்க என்ன இல்லைங்களா, ராக்காலம் இல்ல, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். இனாவாயிடுவாரா, யாவே எலோஹிமே அவங்க மேல பிரகாசிக்குவார், வெளிச்சம் ஆயிடுவார். இது முழுசா என்ன பண்ணியிருக்கிறார்னா இந்த சின்ன பிரதிஷ்டையில காமிச்சிருக்கிறார். இந்த திட்டம் தேவனுடைய திட்டம். இது அப்படியே நிறைவேறியும் நான் இருந்தாலும் சரி, நான் இல்லைனாலும் சரி. கேள்வி என்னன்னா, நாம இந்த திட்டத்தில் ஒரு பங்கா இருக்கிறோமா இல்லையா, கிறிஸ்துவோடனே நிக்கிறோமா இல்ல அவருக்கு முன்னாடி நிக்கிறவர்களா இருக்கிறோமா என்பது நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்போ உள்ள வந்துட்டோம். ரொம்ப மிக முக்கியமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட புது சிருஷ்டி செத்து போக கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. போயிட்டோம் என்றால் மரணம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் தேவனிடத்தில் செய்த இந்த உடன்படிக்கை நாம் விட்டு விடாமல், கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வசனம் படிச்சுட்டு முடிக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே இந்த வழியில வரணும்னு ஆசைப்படுறோமா? இதுதான் கிறிஸ்து கேட்டார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமான். அன்னைக்கு அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா முடியும் நாங்க. அதே கேள்விதான் நம்மளுக்கும். நான் கிறிஸ்து குடிச்சார் பாருங்க அந்த பாத்திரம், அதான் லிஸ்ட். போறார், தண்ணிக்குள்ளோ இறங்குறாரு, கொழுப்பு எரிக்கப்படுது, உள்ளுறுப்புகள் எரிக்கப்படுது, 7 நாளைக்கு அங்கேயே உட்காரணும். அவருடைய காது, அவருடைய விரல், அவருடைய நடத்தை, அப்புறமா அந்த உணவு மட்டும் தான் சாப்பிட்டுக்குன்னு அங்கே இருக்கணும், அவருடைய வேலையை மட்டும் தான் செய்யணும். இதுதான் நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா. நம்மளுடைய பதில் என்னவா இருக்கணும்? ஆமானா அடுத்த ஆரோனுக்கு கீழே யாருக்கு இருக்குது, வேற ஆசாரியர்கள். கிறிஸ்துக்கு கீழே யார் இருக்கிறோம்? அதே மாதிரி செஞ்சா ஆமான்னு சொல்றது உண்மை, இல்லைனா அது. இதை மனதில் வைத்துக்கொண்டு வருகிற நாட்களில் நாம் தேவனுக்கு என்று பலி செலுத்துகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.